குட் மார்னிங். ஸோ டெஸ்ட் 7 மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அந்த கொஸ்டின் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து எல்லாருக்கும் அந்த 60 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கு. சரிங்களா? ஸோ 100 100 மார்க்ஸ். ஸோ நீங்க 100 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு இப்போ நீங்க சொல்றீங்க சார் எனக்கு வந்து 75 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதாவது 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 1 ஹவர் 15 மினிட்ஸ்ல சில பேர் முடிக்கலாம், அல்லது 1 ஹவர் 30 மினிட்ஸ்ல முடிக்கலாம். இப்போ அபிநயம் மேம் 30 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மாதிரி ஆகுறச்ச நீங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைமை டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அது ஒரு டைமரோ இல்ல அந்த மாதிரி டைமர் வச்சுக்கோங்க. அந்த டைமர் வச்சுட்டு சரிங்களா, எவ்வளவு அந்த 60 மினிட்ஸ்க்குள்ள எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். மொத்தம் உங்களுக்கு வந்து 4 10 மார்க் 4 15 மார்க் இல்லையா. அப்போ ஒரு 4 10 மார்க் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் 2 15 மார்க் தான் எழுத முடிஞ்சிருக்கு இந்த டைமுக்குள்ள. அப்படின்னா எவ்வளவு மார்க் விட்டுட்டீங்க? 30 மார்க்ஸ் விட்டுட்டீங்க இல்லையா. 30 மார்க்ஸ் நீங்க விட்டுட்டீங்க, 2 15 மார்க் கொஸ்டின் விட்டுட்டீங்க அப்படின்னு போட்டு அதை அப்போ நீங்க மொத்தமா 70 மார்க்ஸுக்கு தான் உங்களால 6 மினிட்ஸ் எழுத முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் நோட்டீசிங் வாட் இஸ் யுவர் மிஸ்டேக். சரிங்களா? நீங்க இந்த எல்லா கொஸ்டின் எழுதிட்டு 1.5 மணி நேரத்துல முடிச்ச சார் அப்படின்றீங்கன்னா அது அப்ப பேப்பர் வேல்யூவேஷனே ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய நீங்க முதல்ல அடைய வேண்டிய டிசிப்ளின் என்ன? முதல்ல வந்து நீங்க வந்து நான் மறுபடியும் சொல்றேன், பேப்பர் கம்ப்ளீஷன். 4 10 மார்க் 4 15 மார்க்கா, அப்படின்னா பேப்பர் கம்ப்ளீஷன் முடிக்கணும். சரியா? எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். அடுத்தது பேஜ் கம்ப்ளீஷன். சரியா? அடுத்தது பேஜ் கம்ப்ளீஷன். சரிங்களா? இதை ரெண்டுத்தையும் டைம்குள்ள முடிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட். இது 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 3 இருக்கு இல்லைங்களா. இந்த 3 இருக்கு இல்லையா, இது 3 குவான்டிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல வருது இல்லையா. குவான்டிட்டி அதாவது நம்ம எண்ணிக்கையை நம்ம இங்க கருத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன? கண்டென்ட் சாட்டிஸ்பாக்சனா இருக்கட்டும். கண்டென்ட் கேட்ட கேள்விக்கான பதில். புரியுதுங்களா? கேட்ட கேள்விக்கான பதில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைல் வேர்ட் சாட்டிஸ்பாக்சன். அந்த கடைசியில் இருக்கக்கூடிய டைல் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினை டிசைன் பண்ணணும். இது ரெண்டும் எதுல வருது? குவாலிட்டியில வருது. நீங்க இதுல முதல்ல அச்சீவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, குவான்டிட்டியை தான் நீங்க முதல்ல அச்சீவ் பண்ணணும். ஏன்னா நீங்க குவாலிட்டியை கன்சிடர் பண்ணிட்டு நான் 2 15 மார்க் விட்டுட்டீங்கனாலே, சரியா, 2 15 மார்க் விட்டீங்கனாலே நீங்க ஃபெயில் தான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின் விட்டாலும் ஃபெயில், ஒரு கொஸ்டின் விட்டாலும் ஃபெயில், பேஜை ஃபில் பண்ணாலும் ஃபெயில். மூணுத்துல நீங்க எதை பண்ணலனாலுமே ஃபெயில் தான். குவாலிட்டிக்கு முன்னப்பேன மார்க் வரும். இப்போ இந்த குவாலிட்டிங்கிறது இப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ் பண்ணீங்கன்னா 8 மார்க் கிடைக்கும். சரியா? 10 10 மார்க்குக்கு 8 மார்க்காவது கிடைக்கும். குவாலிட்டி நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா, சரியா, குறைஞ்சது 3ம் கிடைக்கலாம் 5ம் கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ குவாலிட்டி உங்களுக்கு எந்த போஸ்ட்ங்கிறத டிசைட் பண்ண வைக்கிறது. எந்த எந்த போஸ்ட் வேணும் அப்படின்றத டிசைட் பண்றது தான் குவாலிட்டி. குவான்டிட்டி பாஸா ஃபெயிலாங்கிறத டிசைட் பண்ண வைக்கிறது. அப்ப முதல்ல நீங்க எதை வேணும் உங்களுக்கு? முதல்ல பாஸா ஃபெயிலாங்கிறது வேணுமா இல்ல போஸ்ட் தான் வேணுமா? எது வேணும் உங்களுக்கு? முதல்ல போஸ்ட் இல்லையா, ஒரு ஏதாவது ஒரு வேலை. அப்பனா இந்த 3 விஷயத்த நீங்க முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேப்பர் கம்ப்ளீஷன், எல்லா கொஸ்டின் எழுது, எல்லா பேப்பரையும் ஃபில் பண்ண, கொடுத்துருக்க பக்கங்களை ஃபில் பண்ணிருக்கு, நிரப்பி இருக்கணும். சரியா? அதையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும். இதை நீங்க செய்யறதுக்கு நீங்க முனைப்போ இதை செய்யாம கண்டென்டேட்டிவ் டெய்லர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல நீங்களுடைய உங்க ஆரம்ப கால தொடக்க கால கவனத்தை, சரியா, இப்போ ஆல்மோஸ்ட் 7வது டெஸ்ட் இருக்கீங்க, இங்க வந்து நீங்க உங்களுடைய கவனத்தை சொல்லி குவாலிட்டியை நான் என்ரீச் பண்றேன்னு சொல்லி என்ரீச் பண்ணி குவான்டிட்டியில கோட்டை விட்டீங்கன்னா, அப்போ நீங்க வந்து என்ன ஆயிடுவீங்க? அப்போ நீங்க ஃபெயிலுன்ற மாதிரி ஆயிடுவீங்க. நான் சொல்றது புரியுது? அப்போ 8 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், இதை பண்ணிட்டாலே கிடைச்சிரும்ல. சரியா? இங்க நீங்க பண்ணலைன்னா ஒரு 2 10 மார்க் 15 மார்க் விட்டுட்டீங்கனாலே 5 மார்க், ஒரு கொஸ்டின் 15 மார்க் போச்சுல. நான் சொல்றது புரியுதா? எல்லா கொஸ்டின்லயும் 5 5 மார்க் பொறுக்கிறதுக்கும், ஓகேவா, இருக்கிற எல்லா 2 15 மார்க் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 30 மார்க் சொலையா போயிருச்சு, அது ஃபெயில் தான். யாராவது எக்கு தப்பா நீங்க வந்து பேப்பர்ல ஒரு ஒரு கொஸ்டினுக்கு மார்க் கம்மியா போட்டாலும், கரெக்டா நீ எழுதலன்னு சொல்லி கம்மியா குறைச்சிட்டாலுமே முடிஞ்சு. அப்ப நீங்க முதல்ல வந்து பேப்பர் கமிஷன், பேஜ் கமிஷன், டைம் சாட்டிஸ்பாக்சன், டைம்குள்ள மேனேஜ்மெண்ட்குள்ள நீங்க பண்ணணும். அது பண்ணலைன்னா ரொம்ப ரிஸ்கி. ஸோ ஃபோக்கஸ் ஆன ஒரு குவான்டிட்டி நெக்ஸ்ட் டைம். அதை எப்படி பண்ணணும் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க 60 மினிட்ஸ் நீங்க டைமர் ஆன் பண்ணிட்டு, சரியா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 60 மினிட்ஸ்க்கே நீங்க இப்ப திணறீங்கன்னா, நாளைக்கு இது இது இதை விட இன்னும் 2 டைம்ஸ் அதிகமா வருது. 300 மார்க் இல்லையா? 300 மார்க்குன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு கேள்வி இருப்பீங்க? 200 மார்க்குக்கு தான் ஃபில் பண்ணிருப்பீங்களே. 100 மார்க் விட்டுருப்பீங்க. அப்ப சொல்லுங்க நீங்களே.
அப்போ 100 மார்க்குக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா அப்ப எவ்வளவு எழுதிருப்பீங்க? 3 மணி நேரத்துல 200 மார்க்குக்கு தான் எழுதிருப்பீங்க. 200 மார்க் எழுதி எவ்வளவு வரப்போகுது? 140 தான் வரும். 140 150 மார்க் தான் வரும் இல்லையா? அப்படி இருந்தா ஃபெயில் தானே. நமக்கு 200 300க்கு 200 எடுத்தா தான் பாஸ் ஆக முடியும். 200 எடுத்தா தான் நல்ல போஸ்டிங் கிடைக்கும். அப்ப மறுபடியும் அந்த அந்த இதுக்குள்ளேயே தான் வரீங்க, ஃபால் ஆகுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணிட்டு எவ்வளவு எழுத முடியும்னு ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. 4 4 மார்க் 4 15 சரி 4 10 மார்க் 4 15 மார்க்னா அதுல வந்து 4 10 மார்க் நான் எழுதிட்டேன் சார். அதுக்கப்புறம் 15 மார்க்ல 2 கொஸ்டின் விட்டுட்டேன் சார். அந்த 60 மினிட்ஸ்ல முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த 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 மார்க் முடிய போகுது இல்லைங்களா? இல்லைன்னா டைமரை நீங்க வந்து 60 மினிட்ஸ் வைக்காதீங்க. இந்த இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 45 மினிட்ஸ்க்கு டைமர் வைங்க. சரியா? என்ன பண்ணுங்க? 45 மினிட்ஸ்க்கு டைமர் வைங்க. 45 மினிட்ஸ்க்கு டைமர் வச்சு 45 மினிட்ஸ்க்குள்ள எவ்வளவு எழுத முடியும்னு பாருங்க. சரியா? 45 மினிட்ஸ்க்கு எவ்வளவு எழுத முடியும் பாருங்க. இந்த 45 மினிட்ஸ்ல வந்து 4 10 மார்க் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 10 மார்க் ஒரு 15 மார்க் எழுதிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க 3 15 மார்க் இருக்கா? அப்ப அந்த 3 15 மார்க்குக்கு எவ்வளவு முடியுதோ என்ன தெரியுதோ அந்த 15 மினிட்ஸ்ல நீங்க அந்த ஆன்சர் எழுத பாருங்க. இப்படி என்ட்ரிஸ் பண்ண பாருங்க. 60 மினிட்ஸ்க்கு மேல எழுதாதீங்க. அது உங்களுக்கு அளவுடே கிடையாது. சரி, எவ்வளவுதான் பண்ணணும். இப்படிதான் நீங்க குரோத் பண்ணணும். அப்போ ஒரு வாட்டி எழுதிடுங்க. அதே கொஸ்டினை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இன்னொரு 60 நிமிஷம் உட்காந்து அதே 60 மினிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 60 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, அதே டெஸ்ட் அதே ஆன்சர் இப்போ 60 மினிட்ஸ்க்கு முடிக்க பாருங்க. இப்போ முடியுதான்னு பாருங்க. நான் ஒரு கொஸ்டினே 2 வாட்டியில சொல்றேன். இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வே டு ரைட் ஆன் டைம். ஸோ ஒரே டெஸ்ட்டை நெக்ஸ்ட் டெஸ்ட் 8க்கு இது வச்சுப்போம். டெஸ்ட் 8க்கு இதை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். டெஸ்ட் 8க்கு வந்து டைமரை வந்து டைமர் ஏ, அடுத்து டைமர் பி, டைமர் ஏ டைமர் பி. டைமர் ஏல 45 மினிட்ஸ் வைக்கிறீங்க. டைமர் பிங்கிறது 60 மினிட்ஸ் வைக்கிறீங்க. சரியா? 45 மினிட்ஸ்ல எவ்வளவு முடிக்க முடியுதுன்னு பாருங்க. சரிங்களா? 60 மார்க்குக்கு தான் முடிச்சிருக்கேன், இன்னும் 40 மார்க்குக்கு பெண்டிங், 40 மார்க்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குன்னா அப்போ 45 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இருக்கிறது உங்களுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையுமே முடிச்சிருக்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிருங்க. சரியா? சார் இவ்வளவுதான் முடிஞ்சது, இவ்வளவுதான் முடிஞ்சு கேள்வியே வேண்டாம், முடிச்சிடணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வேகமா எழுதி பழகுங்க. சரியா? எழுதிட்டு இது படித்தவுடன் கிழித்து போட்டு விடும் வரை இதை வந்து என்ன பண்ணிடுங்க, விட்டுடுங்க. சரியா? ஏன்னா நம்மளுடைய குறிக்கோள் 60 மினிட்ஸ்ல முடிக்கணும். கடைசியில எப்படி ரஷ் பண்ணணுங்கிறத கத்துப்பீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே டெஸ்ட்டை மறுபடியும் எடுங்க. டைமர் பீன் வைங்க. டைமர் பீன் வச்சு 60 மினிட்ஸ் இந்த வாட்டி இப்போ அதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன இருக்கும், இங்க 60 மார்க்குங்கிறத கண்டிப்பா ஒரு 75 மார்க்ஸ்க்காவது பூஸ்ட் பண்ணிருப்பீங்க. சரியா? ஒரு 25 மார்க்ஸ் தான் விட்டுருப்பீங்க. அந்த 25 மார்க்ஸ் விடுறீங்க இல்லையா? அந்த 25 மார்க்ஸ் விட்டுருக்கீங்களா? இப்ப 60 நிமிஷத்துல 75 மார்க் தான் எழுதிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? 70 மார்க் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் வந்து 30 மார்க் இருக்கா? ஒரு 2 15 மார்க் விட்டுட்டீங்களா? அந்த 2 15 மார்க்கை இன்னும் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து பிளஸ் டைம் போட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நான் எடுக்கிறேன், இன்னும் 15 மினிட்ஸ்ல 2 டைம் 15 மார்க் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு 100 மார்க்குக்கு முடிச்சு எனக்கு அந்த பேப்பரை, அதாவது டெஸ்ட் டைமர் பி இருக்கக்கூடிய டெஸ்ட் இருக்கு இல்லையா, டெஸ்ட் பி, அதை எனக்கு சப்மிட் பண்ணுங்க. இப்படி சப்மிட் பண்ணும் பொழுது உங்க பேப்பருடைய மேல டாப் ஆஃப் தி ஏரியால, சரியா, இங்க எக்ஸ்டெண்டட் டைம் ஆர் எக்ஸ்ட்ரா டைம், என்னது எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு போட்டு எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்களோ அதை வந்து இங்க 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படின்றத சேர்த்தி முடிங்க, எழுதுங்க. சரியா? இப்படி எழுத வேண்டாம். எக்ஸ்ட்ரா டைம்னு போட்டு ஈட்டின் ஃபர்ஸ்ட் போட்டுங்க. ஈட்டின் போட்டு 15 மினிட் பார் 30 மார்க்ஸ் அப்படி போடுங்க. ஏன்னா டைம் மட்டும் இல்ல, எவ்வளவு கொஸ்டின் அவ்வளவு நேரத்துல முடிச்சிருக்கீங்கிறதும் அதுவும் முக்கியம் இல்லையா? அப்ப எக்ஸ்டெண்டட் டைம்ங்கிறது 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அது எவ்வளவு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து என்ன பண்ணிருக்கீங்க, 30 மார்க் எழுதியிருக்கேன். இல்ல 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு 15 மார்க் முடிச்சிருக்கேன் அப்படின்றத போடுங்க. ஆனா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், முதல்ல டைமர் ஏ பிக்ஸ் பண்ணி 45 மினிட்ஸ்ல டெஸ்ட் 8க்கான பிளான நான் இப்பவே சொல்லிட்டேன். இது மாதிரி நீங்க ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை கம்மியாயிடும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? என்ன 2 டெஸ்ட் எழுத போறீங்க, 2 வாரம் எழுத போறீங்க, தப்பு இல்ல.
ஜெயிக்கிறதுக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும். எவ்ரி திங் இஸ் ஃபேர் இல்லையா? ஏன்னா நீங்க இப்போ எல்லாமே பக்காவா எழுதி 30 மார்க் விடுறதும் ஃபெயில் ஆகுறதும் ஒண்ணுதான். அப்புறம் இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க படிச்சு கண்டென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெய்ல்வேர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே வேணும். அதை நீங்க தவறுனீங்கன்னா கஷ்டம். இத டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் இதை புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க பாஸ் ஆகிறது யாருமே தடுக்க முடியாது. சிலபஸை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு. சிலபஸ் இதை கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா கண்டென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது டெய்ல்வேர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ ஓரளவுக்கு ஒரு 30% ஆகுது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும். எவாலுவேட்னா இப்படிதான் எழுதணும், சரியா, இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 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 கான்ஃபிடன்ஸாவது உங்களுக்கு வந்துருக்கு. ஒரு 30% கான்ஃபிடன்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் சிலபஸ் முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போதானே டெஸ்ட் 7K வந்திருக்கும். இன்னும் சிலபஸ் முடிக்க இன்னும் இது இந்த கண்டென்ட் ரைட்டிங்கும் டெய்ல்வேர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ரிச்மெண்ட் ஆயிடும். அது குவாலிட்டி. ஆனா இதை நீங்க என்ரிச் பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலனாலே சொல்லி முடிஞ்சு. அதனால டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கூட சேர்ந்து பண்றதுக்காக இந்த மாதிரி 2 வாட்டி டெஸ்ட் எழுதுங்க. சரிங்களா? இதே மாதிரி நம்ம நாளைக்கு 200 மார்க்ஸுக்கு எழுதும் போது, சரியா, அடுத்து 300 மார்க்ஸுக்கு எழுதும் போது கொஸ்டின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ இந்த 200 மார்க்ஸ் இப்போ சிலபஸை முடிக்க வைக்கிறது எல்லாமே 100 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. சரியா? அடுத்து ஃபுல் லென்த் டெஸ்ட் ஒன்று வரும் பாத்தீங்களா, அதுதான் 300 மார்க்ஸ்க்கு, அதாவது 3 மணி நேரத்துக்கு ஃபுல் லென்த் எழுதுவீங்க. அது ஒரு யூனிட் முடிச்ச உடனே வரும். ஏதாவது ஒரு யூனிட் ஃபுல்லா நான் முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் நமக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வைப்போம். ஏன்னா அது நிறைய படிச்சு நிறைய எழுது. இப்ப சின்ன சின்ன ஏரியால 300 மார்க் வச்சீங்கன்னா கொஸ்டினோட தரம் இருக்காது. அது எது பேருக்குன்னு கேட்கற மாதிரி ஆகி போயிடும். சரியா? கொஸ்டினோட குவாலிட்டி நம்ம என்னைக்கு லூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேட்கணும், உங்களை எழுத வைக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. உங்களை யோசிச்சு அந்த சூழ்நிலையை அங்க அந்த 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 என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணுங்கிறது தான். ஏன்னா அதனாலதான் அது பேர் மார்க் டெஸ்ட், மாதிரி தேர்வு. அப்ப மாதிரினா கேள்வி மட்டும் மாதிரியா இருக்காது, உங்க சூழ்நிலையும் மாதிரியா இருக்கணும். அந்த பதட்டம் அடைகிறது, என்னடா கேள்வி கேட்டு வச்சிருக்கிறான், இதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறது அப்படின்ற அந்த பதட்டமும் சேர்ந்து நீங்க அனுபவிச்சீங்கன்னா தான் அது ஒரு உண்மையான மாதிரி தேர்வா இருக்கும் இல்லையா? அப்ப அதுதான் வெறும் உங்களை எழுதி வைக்கணுங்கிறதுக்காக ரைட் அபவுட் கொஸ்டின் எடுக்கிறது அது ஒரு வேலையா? அது யாரும் எடுக்கலாம். ரைட் அபவுட் குயிலி, ரைட் அபவுட் வேலுநாச்சி எடுத்தோம்னா என்ன 500 மார்க் கூட வைக்கலாம். அது விஷயம் கிடையாது. தட் இஸ் நாட் a டாஸ்க். ஓகேவா? சரி, அப்போ குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ குவான்டிட்டி இஸ் த ப்ரையர் இம்பார்ட்டன்ட். அதுக்கு விட இதுதான் ப்ரையரா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் சம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நீங்க குவாலிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணி குவான்டிட்டி விட்டீங்கன்னாலும் ஃபெயில் தான். குவான்டிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணி குவாலிட்டியை விட்டீங்கன்னா ஃபெயிலும் ஆகலாம், ஏதோ ஒரு போஸ்ட் கிடைக்கலாம் அட்லீஸ்ட். ரெண்டத்தையும் ஃபுல் ஃபெஜா பண்ணீங்கன்னா தான் டாப் போஸ்ட். சப் ரெஜிஸ்டாரோ இல்ல இந்த வாட்டி கமிஷனர் கொடுக்கல, நான் 4 டாப் போஸ்ட் இருக்கு. பிஓ இருக்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இருக்கு, எஸ்ஆர் இருக்கு, டிசிடிஓ இருக்கு. சரியா? சோ இது 4ல எதையா ஒண்ணு பொறுக்கிட்டு போயிடலாம். சரியா? ஆமா. அதனால வந்து சோ பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதுக்கு நோட்ஸ் நீங்க அப்படி பார்க்குற மாதிரி ஸ்கூல் புக்ல 11th ஸ்டாண்டர்ட்ல இயர்லி ரெசிஸ்டன்ஸ் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 11th வால்யூம் 2ல இருக்கு. இது படிச்சிருப்பீங்க. சரியா? 11th வால்யூம் 2ல இதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நீங்க கிளாஸை நீங்க சப்போஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல, கிளாஸை கவனிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்திருக்குது. ஓகே? ஏன்னா ஸ்கூல்ல வந்து நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம நடத்தும் போது இந்த டாபிக் எல்லாம் பார்த்துருப்போம். சரி, இதுல பாருங்க. முதல்ல வந்து குயிலி இங்க பாருங்க. கொஸ்டின் பேரு 10 மார்க். 10 மார்க்னா ஒரு பக்கம் இல்லையா? சோ எப்படி பண்ணணும் இப்ப கொஸ்டின் பாக்குறீங்க. அதுவும் இல்லாம நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த அடுத்து அதாவது நேரம் அதிகமா உங்களை இழுக்கிறது எங்க இழுக்கும்னு கேட்டா, எழுதுறதை விட அது என்ன எழுதணுங்கிறது யோசிக்கிறது தான் இருக்கு. சரியா? அந்த 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 ஃப்ரேமிங் மைண்ட், அதுதான் உங்களுக்கு வந்து நான் மைண்ட் ஃப்ரேமிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட சொல்லியிருப்பேன். மைண்ட் ஃப்ரேமிங்கிறது அந்த மைண்ட் ஃப்ரேமிங் கத்துக் கொடுக்கறதுக்கு தான் அந்த மாதிரி நான் எழுதுறதே அந்த மாதிரி எழுதுவேன். இப்போ நம்ம ஆன்சர் நான் உங்களுக்கு இது எப்படி எழுதணும்னு சொல்றேன் பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி போடுறேன் இல்லையா, ஒரு பக்கம் 2 பக்கம் போடுறீங்க இல்லையா, அப்ப கொஸ்டின்ல இது 2 ஹெட்டிங் போடலாம், இது ஆன்சர் இப்படி போட்டுடலாம் அப்படின்ற இது பண்றீங்க இல்லையா? கொஸ்டினை பாக்குறீங்க, கொஸ்டினை தெளிவா படிக்கிறீங்க. சரியா? கொஸ்டினை எடுக்கிறீங்க, கொஸ்டினை படிக்கிறீங்க, கொஸ்டினை படிச்சு அதுல எத்தனை டாபிக்ஸ் இருக்கு, 2 டாபிக் இருக்கா, அப்ப 5 மார்க்கு. சரியா? இங்க என்ன கேட்டிருக்கான், ஓ ரைட், இங்க ஒரு வாட் கொஸ்டின், இங்க வந்து அவன் ஒரு அப்பாஸ்ட்ரோபில கொடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஓ ரைட் இந்த கொஸ்டின் கேட்கறான், டிஸ்கஸ்ன்ற மாதிரி கேட்கறான், இல்ல அனலைசிங் கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கணும். 5 to 10 செகண்ட்ஸ் அவனுக்கு அந்த கேள்வியை டீகோட் பண்ணணும். கொஸ்டின் டீகோடிங்க பண்ணணும். கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கான், அந்த கேள்விக்கான பதில் அப்பதான் சரியா எழுத முடியும். அதை எழுதிட்டீங்களா, அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் மைண்ட் ஃப்ரேமிங்.
அந்த கொஸ்டினை இப்போ கேள்வி புரிஞ்சிருச்சு, ரைட்? என்ன கேள்வி இப்போ? உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, Queen's courage and sacrifice in Velnach's rebellion against British rule symbolize the valor of grassroots leaders in India's anti-colonial struggle. அப்ப என்ன சொல்றாங்க? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான வேலுநாச்சியர் கிளர்ச்சியில ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, குயிலிங்கிறது யாரு? ஒரு ராணியா? இல்ல, ஒரு சாதாரண பெண்மணி. அப்போ ஒரு அடித்தட்டு மக்கள், அடிமட்ட மக்கள்ல இருந்து ஒரு தலைவி வந்து பிறந்து அவளுடைய தைரியத்தையும் வீரத்தையும் வந்து ஒரு தென்னிந்தியால ஒரு பெண் காமிச்சிருக்கிறா. சரியா? அப்போ இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து இங்க கொஸ்டின் வை வென் ஹவுன்னு சொல்லல. இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு புள்ளியை வைக்குது. புரியுது நான் சொல்றது? அடுத்தது என்ன? டிஸ்கஸ் அ ரோல் அண்ட் இட் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் சேலஞ்சிங் கலோனியல் அத்தாரிட்டி. அவ்வளவுதான். இதுதான் நமக்கு வந்து கைடன்ஸ். இது அவளை பத்தி சொல்லு. அவ என்ன செஞ்சா? குயில் என்ன செஞ்சா? அவளுடைய முக்கியத்துவம் என்ன? சரியா? என்ன எதை காலனி எதிர்ப்பு? அப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா கேள்வி வந்து குயிலியுடைய வீரத்தையும் தியாகத்தையும் பார்க்கணும். அதை பத்தி சொல்லணும். வேலுநாச்சியர் புரட்சியில அவருடைய பங்கை பத்தி சொல்லணும். அந்த அம்மாவுடைய குயிலி அம்மா அப்படி உங்களுடைய பங்கை பத்தி சொல்லணும். அதனால என்ன முக்கியத்துவம் அடைஞ்சது? குயிலியோடைய தியாகம் எப்படி வேலுநாச்சியரோட வெற்றிக்கு காரணமாக அமைந்தது? சரியா? மற்றும் வேற யாரெல்லாம் அண்ட் கிராஸ் ரூட் லீடர்ஸ் கொடுத்திருக்கான். அப்ப இது குயிலி மட்டும் இல்ல, மற்ற தலைவர்கள் யாரெல்லாம் தலைவர்கள், அடிமட்ட தலைவர்கள் வந்து ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாங்கிற அவங்கள பத்தி நீங்க சொல்லலாம். அப்போ இதுதான். இப்ப நீங்க ஒரு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம், நீங்க படிக்கும் போது டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இது சிம்பிளா வந்து அந்த குயிலியோடைய பத்தி எழுதணும். அப்ப எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்போ அப்படின்றது? அப்ப இங்க இங்க இதுல நீங்க அந்த வார்த்தை எடுங்க. சரியா? நீ ஹெட்டிங்கான வார்த்தையை இங்கே கண்டுபிடிக்கலாம். அப்ப என்னது? தி குயிலிஸ் கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடலாம். சரியா? அல்லது கிராஸ் ரூட் லீடர்ஸ் இன் இந்தியாஸ் கலோனியல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஹர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். அப்ப 2 ஹெட்டிங் போதும். ஏன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு 3-4 ஹெட்டிங்கா போடக்கூடாது. 2 ஹெட்டிங் போட்டா நேரம் நமக்கு இடமே இருக்கும் இல்லையா? ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு ஹெட்டிங், 2 பேராகிராஃப் 3 பேராகிராஃப் தான் எழுத முடியும் அதிகபட்சமா. அப்ப குயிலிஸ் கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ், வெறும் குயிலின்னு எழுதக்கூடாது. சரியா? குயிலிஸ் கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆர் கிராஸ் ரூட் லீடர்ஸ் கலோனியல் ஸ்ட்ரகிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது தோணுதோ, எது தோதுப்படுதோ. இப்போ கொஸ்டினை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறது புரிஞ்சிருமா? கொஸ்டின் டீகோடிங் இதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்ல பண்ணிடணும். சரியா? அடுத்தது இப்ப எப்படி ஆன்சர் எழுதுனாங்கிற அந்த மைண்ட் ஃப்ரேமிங். ரைட், ஒரு பக்கம் நமக்கு இடம் இருக்கு, அதுல வந்து இப்படி ஒரு ஹெட்டிங் போட்டலாம், 2 ஹெட்டிங் போட்டலாம், இங்க ஒரு 2 ஆன்சர் எழுதிடலாம். நம்ம எழுத போறதே இப்படிதான். இங்க நீங்க பாயிண்ட்டை யோசிக்க கூடாது. பாயிண்ட் என்ன எழுதலாம்னு யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் முடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் மைண்ட் ஃப்ரேமிங். மைண்ட்லயே 10 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதலாம் அப்படின்றத நீங்க கொண்டு வரீங்க இல்லையா? இதுக்கு ஒரு 15 செகண்ட், அட்வான்ஸ் லெவல் 15 செகண்ட், பிகினர் லெவல் 30 செகண்ட்ஸ். ஒரு பிகினரா இருந்தா 30 செகண்ட்குள்ள இந்த மைண்ட் ஃப்ரேமிங்ல என்ன பண்ணணும், என்ன ஆன்சர் எழுத போறோம் அப்படின்றத நீங்க யோசிச்சிடணும். அட்வான்ஸ் லெவல்ல 15 செகண்டுக்கு குறைக்கணும். அப்ப டோட்டல் உங்களுக்கு வந்து கொஸ்டின் டீகோடிங் அண்ட் அண்ட் மைண்ட் ஃப்ரேமிங் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 25 செகண்ட் அல்லது ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிடணும். அரை நிமிஷம் தான், ஹாஃப் மினிட் தான். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஹாஃப் மினிட்டுக்கு மேல நீங்க எந்த டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் நீங்க கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போறீங்கன்னா அதுக்கு மொத்தமாவே நீங்க எடுத்துக்கிற கால அளவு 25 செகண்ட் தான் அல்லது 30 செகண்ட், ஹாஃப் மினிட் தான். அந்த ஹாஃப் மினிட் எடுத்துட்டு ஒரு 7 நிமிஷத்துல நீங்க ஆன்சரை முடிச்சிடணும். மறுபடியும் ஒரு கேப் எடுக்கிறீங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்து போயிடுறீங்க. இதுதான் கொஸ்டின் எழுதிட்டு இருக்கும்போது, ஆன்சர் எழுதிட்டு இருக்கும்போது என்ன எழுதலாம், இந்த பாயிண்ட்டை ஃபில் பண்ணணுமே, இந்த பேஜை நிரப்பணுமே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. புரியுதா? இதுதான் நீங்க செய்யற மிக முக்கிய தவறா இருக்கும். அது மைண்ட் ஃப்ரேமிங். அந்த மைண்ட் ஃப்ரேம்லயும் நீங்க ஆன்சரை யோசிக்க கூடாது, எப்படி ஆன்சர் எழுதலாங்கிறதா யோசிக்கணும். ஃப்ரேம் பண்றீங்க. மைண்ட் ஃப்ரேமிங், கொஸ்டின் டீகோடிங். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் டீகோடிங் பண்ற கலையும் மைண்ட் ஃப்ரேமிங் அப்படின்ற அந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சரியா, 2 விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது, குவாலிட்டியான ஆன்சர் எழுதுறதையும் நீங்க கொண்டு வந்துட முடியும். கொஸ்டின் டீகோடிங் ரொம்ப முக்கியம். நீங்க அவங்க என்ன கேட்டிருக்கா, என்ன எழுதணும், அந்த கேள்விக்கான ஆன்சர் எழுதுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ நாட் மோர் தென் 25 செகண்ட்ஸ் ஃபார் போத் த திங். 2 விஷயங்களுக்கும் 30 நொடிகள் அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. அப்ப ஹாஃப் அ மினிட் தான். ஹாஃப் அ மினிட் இதை நீங்க பண்ணிட்டு, அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஒரு 100 மரத்தை வெட்ட போறேன், உனக்கு அரை மணி நேரத்துல வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அரை மணி நேரத்துல வந்து 100 மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் என்ன பண்ணா, டக்குன்னு டைம் கம்மியா இருக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சானா, வெட்ட ஆரம்பிச்சானா. அப்படி வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து வெட்டி முடிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அதுவே அந்த ஹாஃப் அன் அவர் தான் இருக்குன்னு சொல்றவன் இப்போ ஒரு 100 மரத்தை வெட்டணும் அப்படின்னா முதல்ல சொன்னவன் அந்த அந்த கோடாரியே சாண பிடிச்சானா.
சாணை பிடிச்சதுக்கு அப்புறம் வெட்ட போனானா. அப்ப யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னா, சாணை பிடிச்சதுக்கு அப்புறம் வெட்ட ஆரம்பிச்சான் பாத்தீங்களா, அவன் தான் சீக்கிரம் ஒரே ஸ்லைஸ்ல மரத்தை வெட்டிடலாம். மொன்ன கோடாரி வச்சுட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறவன் 100 மரத்தை கண்டிப்பா வச்சிருக்க முடியும், 10 மரத்தை கூட வெட்டுவோம். அதனாலதான் கொஸ்டினை பார்த்தோன்னே எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. நீங்க முதல்ல சாணம் பிடிக்கணும். யூ ஹாவ் டு ஷார்ப் யுவர் தாட்ஸ். அதுதான் இந்த கொஸ்டின் டிகோடிங் மென்ஃபரிங். என்ன கேள்வி கேட்டிருக்கான், அதை எப்படி எழுத போறோம் அப்படின்றதுதான் சாணம் பிடிக்கிறதுக்கு சமானம். இந்த கதை புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க கை வச்சீங்கன்னா நடுவுல நீங்க ஷார்ப் பண்ண தேவையில்லை, நிக்க தேவையில்லை, ட்ரெயின் பாட்டு ஓடிடும் இல்லையா? மறுபடியும் அடுத்த கொஸ்டின் அந்த 25 செகண்ட்ஸ் அப்படின்றது 30 செகண்ட்ஸ். 25 செகண்ட்ங்கிறது அட்வான்ஸ் லெவல், 30 செகண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பிகினர் லெவல். சரியா? ஸோ இதை பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்ட் 7ல இருக்கீங்க, ஒரு டெஸ்ட் 15 அப்படின்னு வரும்போதுல நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போயிடணும். நான் மறுபடியும் சொல்லுங்க, உங்களோட 5 விஷயங்கள், அதாவது பேப்பர் கம்ப்ளீஷன், பேஜ் கம்ப்ளீஷன், டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், இது மூணுத்தையும் குவான்டிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்ட். கண்டென்ட் ரைட்டிங், கேட்ட கேள்விக்கான பதில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறீங்களா? அடுத்து டெய்ல்வர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் அந்த 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 பண்ற விஷயங்கள். இதுக்கு தான் உங்களுக்கு நேரமே ஆகுது. ஆக்சுவலா என்னத்தையும் எழுதுறதுக்கு நேரம் ஆகாது. இதை நீங்க யோசிச்சுட்டு பேப்பர் வைக்கிறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு மொத்தமா ஒரு ½ மினிட் தரேன் நான், 30 செகண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. இதுதான். இதை நீங்க 30 செகண்ட் பண்ணிட்டீங்கனாலே அந்த கொஸ்டினுக்கான குவாலிட்டி நீங்க அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். சரியா? இது ரெண்டுத்தையும் 5மே பண்ணாதான் பாஸ் பண்ண முடியாது. சரியா? கஷ்டம். நல்ல போஸ்ட் அப்படியே கிடைச்சாலும் இக்கு தப்பா ஏதாவது கோட்டால கீட்டால கிடைச்சாதான். சரியா? நல்ல போஸ்டிங் வேணும்னா 5மே நீங்க மனதில் வைத்து நீங்க முன்னேறணும். அப்போ ஒரு 2 ரேட்டிங் போட்டு போகலாம். வேலுநாச்சியரின் இளமை காலம், காளையார் கோயில் போர், ஹைதர் அலியின் உதவி. சரி, இப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்ன கேள்விக்கான பதிலா இருக்கு காயத்ரி? வேலுநாச்சியர் எங்க பிறந்தாங்க, அவங்க அம்மா அப்பா பேர் என்ன, செல்லமுத்து சேதுபதி. என்னமா சார்? குயிலி பத்தி தற்கொலை தாக்குதல் அந்த ஒரு 2 லைன் தாங்க சார் தெரியும், அதுக்கு அதனால எழுதிக்கிட்டேங்க சார். அது 2 லைன் தான் தெரியும். சரியா? ஆனா நீங்க எழுதுற விஷயங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாத்தி எழுதலாமே. சோ இங்க பாரு, வேலுநாச்சியர் எம்ப்ளாய்ட் ஆர் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஏஜென்ட்ஸ் டு டிஸ்கவர் வேர். சரிங்களா? அந்த அந்த இது உங்க கொடுத்துருக்கு, ஒரு பேரா கொடுத்துருக்கா. இந்த பேரா அப்படின்றது தான் நீங்க இங்க விரிவாக்கம் செஞ்சு எழுதணும். ஓகேவா? அப்ப வேலுநாச்சியர் வந்து ஒரு பெண்கள் படை வச்சிருந்தாங்க, இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதே அடுத்தது, வேலுநாச்சியருடைய புத்திசாலித்தனம் என்ன, அவங்க ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னது, அவங்களுடைய எதிரியுடைய பலம் என்னது, அவனுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து நொறுக்கிட்டு அவனை படையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணது. அதுக்காக வந்து ஒரு உளவு படை வச்சிருக்கிறாங்க. சரியா? 2 பாயிண்ட் கிடைச்சது. உளவு படை ஒன்று வச்சிருந்திருக்காங்க. சரியா? ஆயுதத்தை இது பண்ணலாம், ஆயுதத்தை தாக்கிட்டா ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற யோசிச்சது 2 பாயிண்ட். அதற்காக அவரிடம் இருந்த அந்த பெண்கள் படையை சார்ந்த ஒரு பெண் குயிலி அப்படின்றவங்களை என்ன பண்றாங்க, எம்ப்ளாய் பண்றாங்க. சரியா? ஆடு மேய்ச்சிட்டே போயிட்டு இருக்க மாதிரி. அதுவும் இல்லாம அவங்களுடைய அந்த வளர்ப்பு டாட்டர், வளர்ப்பு மகள் உடையாள், அவங்களே என்ன பண்றாங்க, சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, தங்களே தீயிட்டு கொண்டு அப்படியே வந்து ஆடு மேய்ச்சிட்டே அந்த இடத்துக்கு போற மாதிரி போயிட்டு அந்த இடத்த தீயிட்டு கொண்டு அந்த ஆயுத கிடங்குல குதிச்சு அதை வெடிக்க வச்சிட்டாங்க. அதனால ஆயுதமின்றி குறைவான ஆயுதத்துடன் அவங்க போர் சந்திச்சதுனாலதான் ஜெயிச்சாங்க. சரிங்களா? அப்போ இதுலயே ஒரு 4-5 பாயிண்ட் கிடைச்சிருச்சுல. இப்ப நான் சொன்னதுலயே என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வெற்றி என்ன, இங்க விஷயம் என்ன, கேள்வி என்ன, அவங்களுடைய கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய துணிவு என்ன, அவங்களுடைய எந்த அளவு துணிவா செஞ்சாங்க, வீரம் என்ன அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல இருக்கா? அது தெளிவா எழுதலாமே. அந்த உடையாலும் அவருடைய வளர்ப்பு மகள் உடையாலும் அவங்களை தனித்தனி தீட்டு கொண்டு சென்றடைஞ்சாங்க அப்படின்ற அந்த விஷயமா இருக்கட்டும். அடுத்து மிச்சம் 4 பாயிண்ட் என்ன, வேலுநாச்சியர் எப்படி யோசிச்சாங்க, ஒரு பெண்கள் படை வச்சிருந்தாங்க. சரியா? அதை யோசிச்சுட்டு அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டா, இங்க கொஸ்டின் என்ன, குயிலியுடைய வேலுநாச்சியருடைய புரட்சியில குயிலியுடைய பங்கு என்ன, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் ரோல் இன் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் கலோனியல் அத்தாரிட்டி. சரியா? அப்போ இன்னைக்கு கொஸ்டின் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்னா, சரியா, அப்போ குயிலியுடைய கரேஜ், குயிலிஸ் கரேஜ். சரியா? சோ வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுடைய வருடம். சரியா? வேலுநாச்சியார் யாரு, இல்ல இப்படி போடலாம், சாரி, வேலுநாச்சியார் பத்தி எழுதிட்டு அப்புறம் குயிலி கரேஜ் போலாம். சரியா? வேலுநாச்சியார் அவங்க யாரு, வேலுநாச்சியார்னா யாரு, ஓகேவா? அவங்க வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த பாயிண்ட் எழுதுனீங்க இல்லையா, இந்த பாயிண்ட்
சரி 1730 புதுக்கோட்டை அரசர், அவங்க அப்பா பேர் அதெல்லாம் வேண்டாம். 1730 என்ன 16 வயசுல அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதுல அதுல வந்து என்ன பண்ணாங்க, அதுல வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஜெயிச்சு ஒரு தமிழ்நாட்டு கர்நாடக பகுதியை சார்ந்த ஒரு பெண் அப்படின்ற விஷயம். சரியா, ஷி வாஸ் குவீன் ஆஃப் சிவகங்கை புதுக்கோட்டை, அந்த பாயிண்ட் எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் குயிலிஸ் கரேஜ் வைல் வைல் ஃபைட்டிங், த மெயின் ரீசன் ஃபார் ஹர் வின்னிங், முக்கியமான காரணம் அவ பெண் அந்த ஆங்கிலேயர் எதிர்த்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் குயிலி போன்ற அவர்கள் பெண்கள் படை வச்சிருந்தாங்க. அந்த பெண்கள் படையில முக்கியமான ஒரு பெண் தான் குயிலி. சரியா, அவர்கள் செய்த மிக தியாகம் வந்து இந்த போரில் ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதுல என்ன செஞ்சாங்க, சரி அவங்க உடையாலும் அவர்களும் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து தனித்தனி தீட்டு கொண்டு அந்த இது செஞ்சாங்க. ஸோ தஸ் மெயின்டைனிங் இம்பார்ட்டன்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேதரிங் இன்டெலிஜென்ஸ் இன் வார்ஃபேர் இஸ் த ப்ரியர் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் டு கெட் சக்சஸ் இன் அ வார். இல்லையா, ஒரு போரில் ஜெயிப்பதற்கு தகுந்த தகவல்களை சேகரிப்பதும் உளவுத்துறை வைத்திருப்பதும் ஒரு போரில் முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது. அதை விஷயத்தால் தான் வேலுநாச்சியார் ஜெயிச்சாங்க. இல்லையா, இந்த விஷயம் செய்யாம இருந்திருந்தா என்ன பண்ணிருக்க முடியாது, அவங்க செஞ்சிருக்க முடியாது. அப்ப வேலுநாச்சியார் பெண்களுக்கும் படைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சிக்னிபிகன்ஸ், அடுத்த பாயிண்ட் என்ன முடிச்சிருக்கீங்களா, குயிலியோட கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு 4 பாயிண்ட் எழுதிடுறீங்களா. அடுத்தது என்ன, சேலஞ்சிங் த கலோனியல் அத்தாரிட்டி, டிஸ்கஸ் த ரோல் அண்ட் சிக்னிபிகன்ஸ் சேலஞ்சிங் கலோனியல் அத்தாரிட்டி. அப்ப இதுல என்ன எழுதிருக்கலாம், சேலஞ்சிங் கலோனியல் அத்தாரிட்டி. சரியா, சேலஞ்சிங் அந்த வார்த்தையை போட்டுட்டு காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணும், வேலுநாச்சியார் ஒன் ஆஃப் த பயனீர், ஒரு முன்னோடியாக ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பது மிக முக்கியமான ஒரு முன்னோடியாக. நம்ம 1857 புரட்சியை நம்ம வந்து பெருசா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, வெள்ளூர் கழகம் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் முன்னாடிக்கு வெள்ளக்காரன் 1757 வரும்போது அந்த காலகட்டத்திலே வெள்ளக்காரன் இங்க கால் உண்ணும் காலகட்டத்திலேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், எதிர்த்த ஒரு பெண்மணியா இருக்காங்க. தொடக்க கால எழுச்சியில அவங்க மிக முக்கியமான பங்கு வகித்திருக்காங்க. ஏன்னா டாபிக்கே இயர்லி ரெபலியன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ். தொடக்க கால எழுச்சியில பிரிட்டிஷ்க்கு எதிரான தொடக்க எழுச்சியில மிக முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. அதுவும் ஒரு பெண்ணாக என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அண்ட் முக்கியமா இதுல உதவிய மருது சகோதரர்கள். சரியா, மருது சபை, சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆஃப்டர் ஹர் டெத் ஷி சக்சஸ்ஃபுல்லி ரூல்டு த எம்பையர். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட கிங்டம், எம்பையர்ல கிங்டம், அவங்களோட ராஜ்யத்தை வெற்றிகரமாக வந்து அவர்கள் இறக்கும் வரை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் இறப்பிற்கு பிறகு அவரோட தளபதிகளாக இருந்த சின்ன மருது அந்த அந்த புரட்சியை தென்னிந்தியாவின் புரட்சியாக மாற்றினர். அந்த புரட்சியை கடைசியில் வெள்ளூர் கழகத்துடன் தமிழ்நாடு கர்நாடக பகுதி முடிவாக அமைந்தது, பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்தின் முடிவாக அமைந்தது அப்படின்ற பாயிண்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்கலாம், எப்படி அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இப்படி முடிச்சிருந்துருக்கலாம். இதுதான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதுறது. இதை நீங்க 15 செகண்ட்ஸ்ல மைண்ட் ஃப்ரேம் பண்ணணும். அப்ப நீங்க இது இவ்வளோத்தையும் பண்ண முடியாது. நீங்க குயிலிஸ் கரேஜ், அதாவது வேலுநாச்சியார் பத்தின ஒரு இன்ட்ரோ. சரியா, வேலுநாச்சியார் பத்தின இன்ட்ரோ, அப்புறம் குயிலியோட கரேஜ்ங்கிற ஒரு பேரா, அடுத்து சேலஞ்சிங் அத்தாரிட்டி ஒரு பேரா, தாராளமா முடிக்கலாமே. நீங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்ச வகையிலேயே அந்த ஆசிரியர் குறிப்பு எழுதுற வகையிலேயே எழுதுறீங்க. ஆசிரியர் குறிப்பு எழுதும் இல்லையா, தந்தை பெயர், இயற்பெயர், பிறந்த வருடம், தந்தை பெயர், தாய் பெயர், புனை பெயர், அதுக்கப்புறம் செய்த அச்சீவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பு படிச்சுக்கிட்டு அதை அப்படியே எழுதுற மாதிரியே உங்களுக்கு ரெஸ்யூம் பயோடேட்டா எழுதுறீங்களா? வேலுநாச்சியாரோட பயோடேட்டாவை எழுது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். விமன் கமாண்டர் ஆஃப் வேலுநாச்சியார் ஆர்மி, ரோல் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அத்தாரிட்டி, காளையர் கோயில் பேட்டில். வெரி குட், வெரி குட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம். சரியா, சூசைடு. சரியா, சூசைடல் பாம்பர். ஓகே, ஹியூமன் பாம். சிக்னிஃபிகன்ஸ், இன்ஸ்பைர்ட் உமன் டு ஜாயின் ஆர்மி, எமன்சிபேஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட். இதெல்லாம் அதாவது இது என்ன சோசியல் இஷ்யூஸ் எழுதுறீங்களா? இவங்க போய் பாம்பு அடிச்சதுனால வந்து பெண்கள் விடுதலை அடைஞ்சாங்க, இதெல்லாம் இது தேவையே இல்லை. அதாவது இங்க அவங்க கேட்டிருக்கிற விஷயம் வந்து கலோனியல் அத்தாரிட்டிங்கிறது டோட்டலா குயிலி வேலுநாச்சியார் 2 பேரையும் தான் சேர்ந்து கேட்டிருக்காங்க. புரியுதா, குயிலியுடையது கலோனியல் அத்தாரிட்டி பண்ணாங்க, பெண்கள் விடுதலைக்காக போராடினாங்க அவங்க. இது மாதிரி வந்து சூசைட் பாம்பு அடிச்சதுனாலதான் பெண்கள் இப்போ குயிலியோட சூசைட் பாம்புனாலதான் இப்ப பெண்கள்லாம் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படிதானே? இதெல்லாம் எங்க போகுது ஆன்சர், ஏதாவது எழுதக்கூடாது. சரியா, ஹாஃப் நல்லா இருக்கு, அழகா ஆரம்பிச்சிருக்கீங்க, கடைசியில என்ன பண்ணிருக்கீங்க, அவங்களோட சிக்னிபிகன்ஸ் மறு சகோதரை பத்தியும் தென்னிந்திய புரட்சியை பத்தி என்ன பண்ணிருக்கணும். இது 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 நீங்க இது வந்து தேவையில்லாத எழுத்து. என்ன கேட்டிருக்க, ரிலவன்ஸே இல்லை, தப்பா புரிஞ்சிருக்கீங்க கேள்வியை. புரியுதா உங்களுக்கு? அதை சரியா பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டா வந்துருக்கும்.
இன்னும் கொஞ்சம் எழுத்து சின்னது பண்ணணும் புவனேஸ்வரி மேம். ஓகே. இந்தியாவின் முதல் வீரத்தாய் குயிலி, அடடா சூப்பரானது. காளையார் கோயில் போர். இன்னும் கொஞ்சம் இங்க தள்ளி எழுதுங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எழுத்து பெருசா இருக்கு. அதுல வந்து இப்படி சுருக்குனீங்கன்னா என்ன ஆகும், அப்புறம் இன்னும் இடம் கம்மியா இருக்கும். அதில் கோபால் நாயக்கர் மட்டும் இல்லாமல் வீரத்தாயின் குயிலின் தியாகம். நீங்க கரெக்டா இருக்கீங்களே, இது பக்காவே இருக்கே. ஹெட்டிங் கரெக்டா போட்டிருக்கீங்க, இந்தியாவின் முதல் தற்கொலை படை போராளி. அடடே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, சூப்பரா எழுதிருக்கீங்களே. வெரி குட், வெரி குட், குட். டெக்னிக்கலி யூ கெட் த மோர் மார்க். சரியா, பரவாயில்ல. வீரத்தாய் குயிலி ஒரு ஹெட்டிங்கே, அந்த ஆன்சர் கேட்ட கேள்விக்கான பதில வீரத்தாய் தற்கொலை படை போராளி அப்படின்னு போட்டீங்க. அப்புறம் அந்த போர்ல என்ன செஞ்சாங்க அப்படின்றத போட்டீங்க. காளையார் கோயில் அரண்மனை தாக்கின கூட்டணி, மறைந்த காலத்தில் கோபால் நாயக்கர் ஹைதரலி படைத்த வீரக்குயிலின் ஆங்கிலேயர் வேலுநாச்சிரி உடையாள் என்ற பெண் படைக்கு தலைமையேற்றார், தன்னை நெருப்பு வைத்துக் கொண்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் போடணும். வீரத்தாயின் இயக்கம், அதாவது இங்க இருக்கணும் தியாகம்ங்கிறது. புரியுதுங்களா? தியாகம்ங்கிறத முதல்ல எழுதிடணும். ஓகேங்களா? ரைட்டு. சரி, அப்படி இல்லைன்னா நீங்க அதை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுங்க. ஸ்கேன் பண்றதை வேற போன்ல பண்ணுங்க. இந்த வருஷம்லாம் கொஞ்சம் கிளியரா எழுதுங்க. ஓகே. இந்த கடைசியில இப்படி எல்லாம் முடிக்க கூடாது. இந்த மாதிரி வந்து பிரசன்டேஷன்ல கொஞ்சம் சொதப்புறீங்க. ஓகேவா? ஓகே. ஆ ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ குட். ஸோ புவனேஸ்வரியும் அபிநயமும் பண்ணிருக்கீங்க. மதுப்பிரியா கேள்வி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. காயத்ரி ஆசிரியர் குரூப் எழுதிருக்கீங்க. அப்ப கண்டென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டெய்ல்வேர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல. சரியா, பேஜ் ஃபில் பண்றது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. அது டைம்குள்ள முடிச்சிருந்தீங்கன்னா தான் கிடைச்சிருந்திருக்கும். 5000 காலற்படை, 5000 குதிரைப்படை, இதெல்லாம் தேவையா? இன்னும் அந்த 5000 பேர்த்தோட பேர் எழுதுவீங்களே. சரிங்களா, ரொம்ப ஓவர் இன்டிகிரேட் டீடைல்ஸ் போக கூடாது. நமக்கு வருஷம் பேர் அவ்வளவுதான். சரியா? ம். அடுத்தது என்ன, இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857. இப்ப என்ன பண்ணணும், முதல்ல கேள்வி படிக்கணும். அதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம்? 15 செகண்ட்ஸ் அதிகபட்சமா. 15 செகண்ட்ல கேள்வியை படிச்சு கேள்வி புரிஞ்சுக்கணும். 1857 புரட்சி தோற்று போனது. அதுக்கு தோற்று போன காரணத்தை அவனே சொல்றான். என்ன இல்ல, கோஆர்டினேஷன் இல்ல. சரியா, போதுமான ரிசோர்சஸ் இல்ல, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. சரியா, இதெல்லாம் தான் காரணம். ஓகே, அப்ப அவன் சொல்லிட்டான். சரியா, அனலைஸ் த ரீசன் ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு கொடுத்திருக்கான். ஆக்சுவல் ரெண்டு அப்போ ஒண்ணுதான். என்ன கேள்வி கேட்டிருக்கான், தோற்று போன காரணத்தை சொல்லு. அந்த காரணத்தை நீங்க சொல்லும் போது இந்த 3 பாயிண்ட் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு பாயிண்ட் எழுது. சரியா, அதுக்கு மேல எவ்வளவு பாயிண்ட் எழுது. அப்போ இது எப்படி பண்ணலாம்? இப்போ 15 செகண்ட் முடிஞ்சா, அவன் கேட்டிருக்கிறதே ரெண்டு ரெண்டு பார்ட்ட கேள்வியை பிரிச்சிருந்தாலும் கேள்வி என்னமோ ஒண்ணுதான். என்னது, தோல்விக்கான காரணங்கள் எழுது. இதுதான். சரியா, அதுல முக்கியமா இந்த 3 வரியை எழுது. அப்ப தோல்விக்கான காரணங்கள்ங்கிறது அப்ப சிம்பிளா ஒரு லீனியர் கொஸ்டின் தான் அது, இல்லையா? ஒரு லீனியர் கொஸ்டின். அப்போ இப்ப 15 செகண்ட்ல கேள்வி புரிஞ்சுட்டீங்களா? 15 செகண்ட்ல இப்ப ஆன்சர், இதுக்கு ஆன்சர் இது ஆன்சர் கொஸ்டின் டீகோட் பண்ணியாச்சு. மைண்ட் ஃப்ரேமிங் பண்ணும்போது ஈஸியா நம்ம பண்ணிடலாம். சரி, என்ன பண்ணலாம், பெருசா தேவையில்லை. இது பாருங்க, 15 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. என்ன எழுதலாம்? அப்ப முதல்ல 1857 புரட்சியை பத்தி ஒரு புகழ்வரி, ஏதோ ஒரு இன்ட்ரோ எழுதிடலாமா? எழுதிட்டு அனலைஸ் த ரீசன், சாரி அனலைஸ் ரீசன்ஸ் ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன். சரியா, ஒரு வரி ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டி போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹெயில்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இந்தியாவின் முதல் சுதந்திர போராக கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்ற அந்த 1857 பத்தின ஒரு விஷயம். சரியா, இது ஒரு சிப்பாய் கழகம். சரியா, பாரக்பூர்ல ஏற்பட்ட மங்கள் பாண்டேயுடைய புரட்சியினால் தொடங்கியது. எதையோ ஒண்ணு, ஏதோ ஒரு மேல ஒரு இன்ட்ரோ, கீழே ஒரு லைன் எழுதிட்டு. ஏன்னா நமக்கு ரீசன்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு 6 ரீசன்ஸ் இருக்கு. அதுல அவனே 3 ரீசன் கொடுத்துட்டான். சரியா, அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், 1 2 3 போடுறதுக்கு பதிலா ரீசன்ஸ் போட்டுட்டு 1 2 3 போட்டாலும் என்ன சரிதான், 1 போட்டு அந்த ரீசன் என்ன எழுதிடணும், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் எழுதி. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸ் அந்த 2 லைன் என்ன கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சு, ரெண்டாவது லிமிடெட் ரிசோர்சஸ் அப்படின்னு அந்த பாயிண்ட் எழுதி அந்த 2 லைன். மூணாவது அன்இவன் பார்ட்டிசிபேஷன், நிறைய பேர் பார்ட்டிசிபேட். தென்னிந்தியால இந்த போராட்டத்துல நிறைய பேர் கலந்து கொள்ளவே இல்லை.
இல்லையா? வட இந்தியால மட்டுமே நடந்த ஒரு புரட்சி. சரி, அப்புறம் வந்து கம்யூனிகேஷன். ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அவங்க என்ன பண்ணாங்க? அவங்ககிட்ட ரயில் தொடர்பு, டெலகிராஃப் இருந்துச்சு, தொடர்பு தொலைத்தொடர்பு அப்படி இருந்துச்சு. இவங்களுக்குள்ள வந்து என்ன, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷனே இல்ல, ப்ராப்பர் லீடர்ஷிப் இல்ல. ஆங்காங்கே அங்கங்க நடந்த ஒரு பிரிவா நடந்த ஒரு போராட்டங்கள் தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஒரு கோஆர்டினேஷன்ங்கிறது கண்டிப்பா இல்லாம தான் இருக்கும். சரியா? கோஆர்டினேஷன்ங்கிறது இருக்காது. அப்போ அதுவும் இல்லாம லிமிடெட் ரிசோர்ஸ்ல தே ஹேவ் அட்வான்ஸ்ட் வெப்பன். இவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் அட்வான்ஸ்ட் வெப்பன் இல்ல. சரியா? சிக்னிபிகன்ட் ப்ளோ அப்படின்றது இங்க அப்போ அந்த பாயிண்ட வந்து அந்த ஹெட்டிங் அப்போ மொத்தம் அவங்க ஆன்சர் கீழே பார்க்கும்போது பரவாயில்லையே, பையன் அஞ்சு 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 டாபிக் 6 டாபிக் அப்படி எழுதிட்டானே, 5 போதும், 6 எழுதுறோம், ஓகே, அதை குறிச்சு எழுதினாலும் சரி, சேர்த்து எழுதினாலும் சரி பரவாயில்ல. ஒரு 5 ஃபெயிலியருக்கான ரீசன் 5 எழுதியிருக்கானே, கிளாஸ் நடத்தும் சொல்லியிருப்பேன் 5 எழுதியிருக்கானு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பாங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ள படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. 5 பாயிண்ட் எழுதி நீங்க அதவே அண்டர்லைன் பண்ணிட்டீங்கல்ல. என்னப்பா? ஆமா, தாராளமா இந்த மாதிரி ஆன்சரை வந்து முடிச்சிருக்கலாம். தோல்வியின் காரணங்கள். ம். சிக்கிய படையா? சீக்கிய படையா சிக்கிய படையா? எந்த படம் சிக்கிச்சு? ம். ஓகே, குட், ரைட். என்ன ஒரு லைன் ஹெட்டிங் போட்டு பண்ணிருக்கலாம், இல்ல இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அது பர்ஃபெக்ஷனுக்காக தான். நீங்க ஹெட்டிங் போடுறது, ஹெட்டர் போட்டு ஃபூட்டர் போடுங்க, நீங்க இன்ட்ரோ எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்றதும், நீங்க டைரக்டா ஆன்சருக்குள்ளே போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒண்ணு இல்லை. அது வந்து ஒரு சும்மா ஒரு மானே திணை தானே தவிர்த்து இங்க இன்ட்ரோ போடணுங்கிற அவசியம் இல்லை. போடாம எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ம். ஓகே, சூப்பர். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலிருந்து தூக்கி எதிர்ப்பதற்கு, ஆமா, அந்த கிளர்ச்சி தோல்வி அடைந்திருந்தாலும், ஏன்னா இந்த பாயிண்ட் ஃபூட்ரா போட்டிருந்திருக்கா, இந்த கிளர்ச்சி தோல்வி அடைந்திருந்தாலும் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலிருந்து துரத்துவது அப்படின்ற விஷயத்துல அது ஜெயிச்சிருச்சு இல்லையா? அந்த முடிவு என்ன, கிழக்கிந்திய கம்பெனி தோற்று போச்சு, அதை வேணா ஒரு ஃபூட்டர்ல போட்டு வந்திருக்கலாம். ஓகே, வெரி வெரி குட். அப்ப இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் கரெக்டா எழுதிட்டீங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வீடியோஸ் இருக்கும் குணேஸ்வரி மேம், அதில் நீங்க போய் பாருங்க. இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, சரிங்களா? இங்க இந்த இந்த இடத்துல வந்து இப்படி இந்த பிரசன்டேஷன் தப்பு. பிரசன்டேஷன் வந்து தப்பு, கொஞ்சம் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஆன்சர் ரைட்டிங் வீடியோஸ் போய் பாருங்க. சரி, ஓகே. நவீன ஆயுதம் இல்லாம இதெல்லாம் ஹண்ட்ரட் பண்ணணும். எப்படி தெரியும் அது பாயிண்ட்டு? திருத்தருடைய வேலையை கம்மி பண்ணீங்கன்னா நீங்க பாஸ் ஆவீங்க, அவ்வளவுதான். அவருடைய வேலையை அதிகப்படுத்துனீங்கன்னா பாஸ் ஆகிறது கஷ்டம். ஓகே, அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஸோ 3 பேருக்குமே வந்து சொலையா 8 மார்க், 8 மார்க் சொலையா கிடைச்சிரும். கரெக்டா உள்ள பாயிண்ட்ஸ் தவறு இல்லாம எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 8 மார்க்ஸ் வந்து ஷோரா கிடைச்சிரும். பிரசன்டேஷன் இந்த இது கொஞ்சம் இல்லாம இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது என்ன? இப்போ 15 seconds கொஸ்டின் decoding. Pulideva, regarded as one of the earliest racist British Nawab forces in South India, examined his role in opposing colonial expansion and challenges faced by such regional. இங்க பாருங்க, challenges faced by such regional leaders in the, அது அப்ப ஃபேஸ் பை மத்த ரைடர்ஸ்க்கு என்ன பிரச்சனையா இருந்திருக்குங்கிறத ஒரு வார்த்தை எழுதிடணும். சரியா? என்ன லீடர்ஸ், அவங்களுக்கு எதுவுமே நேஷனாலிட்டிங்கிறதே கிடையாது இல்லையா? யாரும் இந்தியாக்காக போறல, அவங்களுக்கு சுய பிரச்சனைக்காக தான் போராடிருக்காங்க. பிரிட்டிஷோட சுரண்டலுக்கு எதிரான ஒரு கேள்விதான் அந்த தாக்கங்கள் எல்லாமே. யாரும் இந்தியாக்காக எல்லாம் போராடல. அந்த பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட் நாங்க எதிர்பார்க்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. மற்ற ரீஜனல் லீடர்ஸ் வந்து இதே போல, இப்போ பூலிதேவரும் சரி, வேலுநாச்சியாரும் சரி, எல்லாரும் சரி, அவங்க எல்லாமே இந்திய நாட்டுக்காக போராடினாங்க. இந்திய நாட்டுக்கு எல்லாம் போராடல. இந்தியாங்கிற நாடு அப்போ கிடையவே கிடையாது. அவங்களோட சுய பதவி இழந்த, சரியா, அரசர்கள் வந்து பண்ணாங்க. அப்போ ஒற்றுமை இல்லை. அப்போ நேஷனலிசம் அப்படின்ற, தேசியவாதம் அப்படின்ற கோட்பாடுகள்லாம் இல்லை. அதனாலேயே பிரிட்டிஷாரால் லாபம் அடைந்தவர்கள் பிரிட்டிஷரை ஆதரித்தனர், பிரிட்டிஷாரால் நஷ்டம் அடைந்தவர்கள் பிரிட்டிஷரை எதிர்த்தனர். அப்ப லாபம் அடைந்த நபர்கள் நட்டம் அடைந்த நபரை குத்தி காட்டி கொடுத்துட்டா, இல்ல கூட்டு சேரல. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அதான் நடந்துச்சு. லாபம் அடைஞ்ச ஒரு பழையக்காரர் என்ன பண்ணிட்டான், அவரை காட்டி கொடுத்தான், அதனால தூக்கில போட்டாங்க.
ஆமாவா இல்லையா? மறு சகோதரருக்கு என்ன நடந்துச்சு? எல்லா வெள்ளூர் கிளர்ச்சி, எல்லா கிளர்ச்சியிலுமே என்ன நடந்த விஷயம் என்ன? லாபம் அடைஞ்சவன், பிரிட்டிஷாரால் லாபம் அடைஞ்சிருக்கவன் சக நபர்களே காட்டி கொடுத்துரு. ஏன்னா சக நபருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. வெள்ளைக்காரன் அழகா கொடுக்குறான், அவன் யூஸ் பண்ணிட்டு இல்லாம யாரா இவன் கிறுக்கனாட்டா இருக்கிறான், சரியா இப்படி புரட்சி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா அப்ப தேசிய உணர்வுன்னு ஒண்ணு கிடையாது, ஒற்றுமைன்னு ஒண்ணு கிடையாது, பார்ட்டிசிபேஷன்ங்கிறதே கிடையாது. So இதுதான் அந்த சேலஞ்சஸ். இது ஒரு லைன்ல நீங்க அந்த 2 லைன், ஒரு லைன்ல அந்த டாபிக் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா கண்டென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. புலித்தேவரை பத்தி எழுதுறது தான் இங்க விஷயமே. வேற என்ன கேட்டிருக்கேன்னா, புலித்தேவர் எப்படி பண்ணாரு, அவர் தான் தொடக்க கால ஒரு ஆரம்பத்துல பண்ணாரு, அந்த பாயிண்ட் எப்படி எழுதிருவீங்க? அந்த பாயிண்ட் அங்க இருக்கணும். இயர்லியஸ்ட் லீடர் டு ரெசிஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்றத ஹெட்டிங்கா போடுங்க, கேள்வியில ஹெட்டிங் எடுங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த கேள்வியுடைய அந்த கேள்விக்கான ஆன்சர் அந்த ஆன்சர் ரைட்டிங்ல இருக்குமா? ஆன்சர் கீழே இருக்குமா? அப்ப ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டே நீங்க ஹெட்டிங் எழுதும் போது மார்க் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகரிக்குதா இல்லையா? நீங்களா புது ஹெட்டிங்கே போடுறீங்க. அவன் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து அவன் ஆன்சர் கீழே இருக்கும். அந்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆன்சர் கீழே அது இருக்கு. இப்போ இந்த கேள்வி 100 செஞ்சுரி போட்டார், 100 செஞ்சுரி போட்டிருக்காரு, 100 செஞ்சுரி வந்து ஓடிஐ ஒன் டே இன்டர்நேஷனல் 100 செஞ்சுரி போட்டிருக்காரு சச்சின் அப்படின்றத பத்தி எழுது அப்படின்னு கேட்டா ஹெட்டிங் என்ன போடணும்? ஹெட்டிங் என்ன போடுங்க? கண்டிப்பா வந்து அந்த எங்க போட்டாரு என்ன போட்டாருங்கிறது அந்த கீழே இருக்குமா? அப்ப ஹெட்டிங் சச்சின் சதம் அடித்தார் அப்படின்னு தான் என்ன பண்ணும், சதம் அடிக்கும் சச்சின் அப்படின்னு தான் ஹெட்டிங் போட்டு எழுதணும். அப்ப கேள்வி இருந்து அந்த பாயிண்ட் எடுங்க. ஹெட்டிங்க புதுசா யோசிச்சு நேரத்தை செலவழிக்கிறீங்க. அந்த கொஸ்டின்லயே நீங்க பாயிண்ட் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடும். அண்ட் டிபிக்கலா முன்னுரை முடிவுரைன்னு எழுதாதீங்க. அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க இயர்லியஸ்ட் லீடர், இயர்லியஸ்ட் எக்ஸ்பனன்ட், சரியா, இயர்லியஸ்ட் ரெபல், சரியா, ஆமா, ஹிஸ் சேலஞ்சஸ் அப்படின்றத பத்தி எழுதிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆசிரியர் குறிப்பு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆசிரியர் குறிப்பு, ஆனா ஆசிரியர் குறிப்புக்குள்ளேயே எழுதக்கூடாது. அதான் இங்க பிரச்சனை. ஓகேவா? பாளையக்காரர்கள், இதெல்லாம் தேவையா காயத்ரி? புலிதேவரை பத்தி ஃபுல்லா எழுதுறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். ஓ, தோல்விக்கான காரணம் மற்ற பாளையக்காரர் பங்கேற்கவில்லை. சரி விடுங்க. இது இன்ட்ரோ வந்து 2 லைன் போதும். பாளையக்காரர்கள்லாம் யாரு என்ன, பாளையக்காரர்கள்லாம் ஹூ ஆர் பாளையக்காரர், பாளையக்காரர்கள்லாம் யாரு, சரியா, அதுல புலிதேவர் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் எழுதிருக்கீங்க. புலிதேவரை பத்தி நீங்க எழுதிட்டு தான் போதும், அது கரெக்ட். நீங்க இங்க முக்கியமான பாயிண்ட் இந்த சேலஞ்சஸ் ஸ்டேஜ் மற்ற மற்ற சக தலைவர்களுக்கு சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து ஒரு 2 லைன் இருந்தா போதும். புலிதேவர் அப்படி இப்ப ஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணலாம்? புலிதேவர்னா யாரு, சரியா, புலிதேவர்னா யாரு, அதுக்கு முன்னாடி பாளையக்காரர்கள் யாருன்னு என்ன எழுதுறீங்க? 72 பாளையங்கள் இருந்தது, ஏதோ ஒரு 2 லைன் தப்பு இல்லை. புலிதேவர் அப்படின்னு போட்டு அவர் அவர் செய்த விஷயங்கள், சரி, அவருடைய வரலாறு குட்டியா ஒரு 4-5 லைன் பண்ணிட்டு சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை அதர் லீடர்ஸ், லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், சரியா, லேக் ஆஃப் ஐடென்டிட்டி, சரியா, ஒற்றுமை இல்லாமல் இந்தியாங்கிற தேசிய அப்படின்ற கான்செப்ட் இல்லாததுதான் அவங்க தோல்விக்கான காரணம் அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப சொன்ன 20 செகண்ட் பண்ணிருக்கலாமே, 20 செகண்ட் பண்ண முடியாது அதை. புலியூர் பாளையக்கார ஆஃப் நெற்கட்டும் சேவல், வெரி வெரி குட். மரோ பாளையக்காரர்களுடைய தலைவர், ஓகே, ரைட். மெயின் காஸ் ஆஃப் ரெஃப்யூஸ் டு பே ஆனுவல் ட்ரிபியூட் டு நவாபன் இங்கிலீஷ். ஆமா, அதனால நெல் கட்டா சேவல்னு பேர் வச்சாங்க. வெரி குட். சேலஞ்சஸ் ஃபார் ரீஜனல் லீடர்ஸ், ஓகே, சூப்பர். லேக் ஆஃப் வெரி குட் ஆர்மி, லேக் ஆஃப் செகண்ட் லைன் லீடர்ஸ், லேக் ஆஃப் ரிசோர்சஸ், ஓகே, சூப்பர். அவ்வளவுதான், கரெக்ட். பக்கா ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே. ம் வருஷத்தை போட்டு எழுதும் போது இன்னும் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த போடும் போதே என்ன இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தலைமையிடம், வீழ்ச்சி, முடிவு. ஆனா இங்க சேலஞ்சஸ் எழுதவே இல்லையேம்மா. இங்க ஒரு வார்த்தை இருந்துச்சுல புவனேஸ்வரி, இங்க ஒரு விஷயம் இருந்தது, கவனிக்கலையா? அண்டுத, அண்டுனா என்ன? அண்டுனா இதுக்கு முன்னாடி ஒரு லைன் இங்க ஒரு லைன் அப்படின்னு ஒரு அர்த்தம் தான் அதுக்கு அர்த்தம் பொருள்படுது. அந்த சேலஞ்ச் ஃபேஸ் பை சச் ரீஜனல் சொல்றீங்க 18ஆம் நூற்றாண்டுல அது போல பிற தலைவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நீங்க கேள்வி. அப்ப அண்டுன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அங்க 2 கிளாஸா புரியுது. சரி, அடுத்து வெள்ளூர் கழகம். இதுதான் வந்து இந்தியாவில் ஏற்பட்ட முதல் சிப்பாய் கழகமாக கருதப்படுகிறது.
அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் காசஸ் எதனால வந்துச்சு, அதனால வர பாதிப்பு. அப்ப காசு எழுதணும், எதனால அந்த புரட்சி ஏற்பட்டுச்சு, வெள்ளூர் கழகத்துடைய காரணிகள், நடக்க காரணிகள், அதனால வரக்கூடிய தாக்கங்கள். அப்ப வெள்ளூர் கழகம்ங்கிறது முதல் சுதந்திர போர். அப்ப 3 விஷயம் இருக்குங்க, ஆமாவா இல்லையா? இப்ப இந்த 3 விஷயத்தை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம்? 3 விஷயத்தை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம்? அவன் சொல்லக்கூடிய அந்த வெள்ளூர் கழகம் முதல் சுதந்திர போராட்டங்கிறதே இன்ட்ரோவா எழுதிடுவோம். வெள்ளூர் மியூட்டினி, வெள்ளூர் மியூட்டினி 1806 இஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் மியூட்டினி அப்படின்றதே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லைனா எழுதிருங்க. கம்பேர் டு 1857 1857 புரட்சியை ஒப்பிடும் பட்சத்துல அதை விட இது முன்னதாகவே வந்து ஒரு சிப்பாய்களுடைய கிளர்ச்சியாக தென்னிந்தியாவில் ஏற்பட்டது. அதனால சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை வந்து கருதுறாங்க அப்படி சொல்லிடுறீங்க. அப்புறம் காரணிகள், காரணி என்னென்ன இருக்கு? அந்த ஆக்னியூ டர்பன் இருக்கு, சரிங்களா? சிப்பாய் கழக சிப்பாய் திப்பு சுல்தானுடைய மகன் ஃபத்தா ஹைதர் நடத்திய புரட்சி, சரியா? அப்புறம் வந்து அவங்க வெத்தலைப்பாக்குல இன்ஃபர்மேஷனை பண்ணுது, ஓகேவா? ஃபேன் கோட், லேடி ஃபேன் கோட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஜா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஆமா, சோ இந்த விஷயத்தெல்லாம் எழுதிடுறீங்க, தேதி முக்கியம். அப்புறம் தாக்கு இம்ப்ளிகேஷன் என்ன பண்றீங்க, அதனால ஏற்பட்ட விளைவுகள், சரியா? என்ன என்ன பண்ணியிருந்தாலும் இதை ஒரே நாள் ஒரு நைட்டு நடந்துச்சு, பகலில் யாரால், டிஎஸ்பி அவர்களால் இது கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? தக்க நேரத்துல வந்து உதவி வராததால், ஏன்னா உதவி வரல, தக்க நேரத்துல உதவி வராதனால இந்த கழகம் வந்து முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டது. பிறகு வந்து இவருடைய ஃபத்தா ஹைதர் அவங்க ஃபேமிலி, திப்பு சுல்தான் ஃபேமிலி எல்லாத்தையும் கல்கட்டாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் தென்னிந்திய புரட்சியில் எதுவுமே நடக்கல, இதுதான் லாஸ்ட். 1806 அப்புறம் என்ன ஏதோ நடந்துச்சா? 1806 பிளஸ் இந்த கர்நாடிக் ட்ரீட்டியோட தென்னிந்தியா முழுவதும் மெட்ராஸ் மாகாணமாக மாறுவதற்கு மிக முக்கியமான நடந்த கடைசி புரட்சி தான். அவ்வளவு இம்ப்ளிகேஷன். இன்னும் வேற ஏதாவது 2 3 பாயிண்ட் இருந்தாலும் போட்டுருங்க. அப்ப பாருங்க, 3 சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. வெள்ளூர் முதல் கழகம், காரணி, தாக்கங்கள். தாக்கத்திலே தோல்வியை போட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சுச்சு. ஓகேவா? அடுத்தது, முன்னாடி 1957 காரணிகள் கேட்டிருக்கலாம், காரணிகள் கேட்டு தோல்விக்கான காரணிகள் கேட்டிருக்கோம். இங்க வந்து பாருங்க, இது வந்து வந்ததுக்கான காரணி, காசஸ். 15 மார்க் கொஸ்டின். அப்ப என்னது ரிவோல்ட் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல், அரசியல் காரணம் என்ன, பொருளாதார காரணம் என்ன, சமூக காரணம் என்ன, கலாச்சார காரணம் என்ன அப்படின்னு எழுதிட்டு, சரியா? அதுக்கப்புறம் அதோடைய முக்கியத்துவம், இல்லையா? அப்போ காரணிகளும் முக்கியத்துவம் அப்படின்றத இங்க கேட்டிருக்கான். அப்ப கேள்வியை என்ன பிரிக்கிறீங்க, இப்ப 2 ஹெட்டிங்கா பிரிக்கிறீங்க. அந்த காசஸ்குள்ள அரசியல் இந்த கேட்டிருக்க அரசியல் காரணி, பொருளாதார காரணி, சமூக காரணி, கலாச்சார காரணி, 4 ஹெட்டிங் இருக்கும், இல்லையா? அப்ப எப்படி இருக்கும் ஆன்சரு? 2 பக்கம். அப்ப வந்து 1857 புரட்சி பத்தி ஒரு லைன் எழுதிட்டு, சரியா, காசஸ்ன்னு போடுறீங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா காசஸ்குள்ள போகும்போது, முதல்ல எடுத்தோன்னே காசஸ்ன்னு போகும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன இன்ட்ரோ லைன் கொடுத்துட்டு போறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். காசுன்னு கொடுத்துட்டு மல்டிஃபசட் காசஸ், ஏன்னா பலதரப்பட்ட காரணிகள் அப்படின்றது இந்த போர் நடப்பதற்கான இருந்திருக்கலாம். இருந்தாலும் முதன்மை காரணம் இமிடியேட் காஸ், சரியா? உடனடி காரணம் என்ன? உடனடி காரணம் மங்கள் பாண்டே அந்த கொழுப்பு திரவிய தோட்டாக்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னதுதான். ரெஃப்யூசல் டு யூஸ் த புல்லட்ஸ், இல்லையா? அந்த புல்லட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் வந்து அந்த அதுக்கான காரணம் இமிடியேட் காஸ். அப்புறம் பொலிட்டிக்கல் காஸ் போட்டு அது கீழே, சோசியல் காஸ் அது கீழே, எக்கனாமிக் காஸ் அது கீழே, கல்ச்சுரல் காஸ் அது கீழே, எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன கேட்டிருக்கான், சிக்னிபிகன்ஸ், இதோட முக்கியத்துவம், சிக்னிபிகன்ஸ் ஹெட்டிங் போட்டுறீங்க. சரி, எதனால என்ன ஏற்பட்ட முக்கியத்துவங்கள் என்னென்ன, சிக்னிபிகன்ஸ், ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா விட்டு போயிருச்சு, சரியா? அதுக்கப்புறம் அடக்குமுறையை யூஸ் பண்ணாம நமக்கு வந்து மேக்னா கார்ட்டா, ராணி என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்ற ஒரு அரசியல் சாசனத்தை எழுதுனாங்க. டெல்லியில வந்து என்ன பண்ணாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தவிர்த்தாங்க சிக்னிபிகன்ஸ்ல. என்னது, அதாவது வாரிசிலப்பு கொள்கையை ரத்து பண்ணிட்டாங்க, சரியா? வாரிசிலப்பு கொள்கை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடக்குமுறைகள், அதுக்கப்புறம் அவங்க எந்த ராஜ்யத்தையும் கைப்பற்றல. 1857 அப்புறம் 1947 வரைக்குமே அவங்க எந்த ராஜ்யமும் செய்யல, இந்தியாவை ஒழுங்கா தான் ஆட்சி பண்ணாங்க. 57 வரைக்கும் தான் இந்தியாவை ஆக்கிரமிச்சது.
57க்கு அப்புறம் இப்ப அடுத்து ஆப்கானிஸ்தானை பிடிக்க போறேன், சைனாவை பிடிக்க போறேன்னு வெள்ளக்காரன் போல. சரியா? அதோட அவங்களுடைய ஆக்கிரமிப்பு அதோட முடிஞ்சிருச்சு. ஆட்சி முறையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, இந்தியாவை சூப்பரா ஆட்சி பண்ணணும் அப்படின்றது. அப்ப ராணி மகுடத்தின் ஆட்சி அப்படின்றது ஏற்பட்டுச்சு. நிர்வாக சீர்திருத்தங்கள் தான் செஞ்சாங்க. வங்காளத்தை பிரிக்கிறேன், சரியா, எலெக்ஷன் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி நிர்வாக சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க. சரி, எக்ஸ்பான்ஷனரி பாலிசியே கிடையாது. ஸோ எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் ஆல்சோ எண்டட் வித் த எண்டிங் ஆஃப் கம்பெனி ரூல். மகுட ஆட்சி தொடக்கத்துடன் அவருடைய விரிவாக்க கொள்கைகளும் முடிவுக்கு வந்தது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் சிக்னிபிகன்ஸ் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தாராளம் எழுதலாம். ஓகேவா? எழுதிட்டு இதை முடிச்சிருங்க. நான் கிளாஸ்ல நடத்தியிருப்பேன் சிக்னிபிகன்ஸ் 5-6 பாயிண்ட் கிட்ட இருக்கும். அதை எழுதுனீங்கன்னா மேல முடிச்சு. அடுத்து என்ன? ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் லைக் சாந்தல் மியூட்டினி, முண்டா, கோல். அப்ப 3 மியூட்டினி அவனே சொல்லிட்டான். சரியா? அதுக்கான முக்கிய காரணம் என்ன? சமூக பொருளாதார சுரண்டல் தான். அதுக்கப்புறம் சொல்லுங்க சார். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல காசஸ் சிக்னிஃபிகன்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணணுமா சார் பேஜ்? இல்லாட்டினா சிக்னிஃபிகன்ஸ் கடைசியில ஒரு கொஞ்சம் பேஜ் கம்மியா விட்டுக்கலாமா? தப்பு இல்லை. சிக்னிபிகன்ஸ் நீங்க விட்டுறக்கூடாது. ஒரு 3 லைன் 4 லைன் எழுதலாம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் விட்டுட்டேங்க சார். சிக்னிபிகன்ஸே விட்டுட்டீங்களா? சரியா ரீட் பண்ணல சார் கொஸ்டின். வெறும் காசஸ் மட்டுமே ரீட் பண்ணி இருந்திருக்கேன் சார். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கம்மி பேஜாவது எழுதிருக்கலாமே. அத பாக்கலைங்க சார். சரியா ரீட் பண்ணலைங்க சார். 15 மார்க்ல 8 மார்க் தான் எழுதிருக்கீங்க. ஏன்னா முக்கியத்துவம்ங்கிறது சம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். வெறும் காரணிகள்னா நான் காரணிகள்லாம் 10 மார்க் கொஸ்டினா கேட்டு போயிருப்பேனே. 15 மார்க் கொஸ்டின்ல கேட்கறானாலே அப்ப 2 பாயிண்டா இருக்கும்ல. மொத்தம் 3 பாயிண்ட் ஆக்சுவலா. சரியா? 1857 முக்கியத்துவம் அதை பத்தி சொல்லணும். சரியா? பல காரணங்கள் நிறைந்தது இது அப்படின்றத சொல்லணும். அப்புறம் அந்த என்னென்ன காரணங்கள்ங்கிறத சொல்லணும். அப்புறம் அதோட முக்கியத்துவம். அண்டு நீங்க எங்க தவறீங்க? இதேதான் புவனேஸ்வரன் தவறுனாங்க. அண்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் டிகோடிங்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, கேள்வி ஃபர்ஸ்ட் அந்த 15 செகண்ட்ஸ் கொஸ்டின் டிகோடிங் இருக்கா? கொஸ்டின் டிகோடிங்ல இப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் டெய்ல் வேர்டு பார்க்கணும். அனலைஸ்ன்னு சொல்றானா அப்படின்றது. அந்த கொஸ்டினோட சம்மரி என்ன கேட்க வரான்? ஓ, இதைத்தான் சொல்ல வரான். சரியா? சம்மரி, ஓ இதைதான் கேட்கறான் அப்படின்ற அந்த சம்மரி புரிஞ்சுக்கணும். சரியா? டெய்ல் வேர்ட் பார்த்துட்டீங்களா? அதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங்ஸ் பார்க்கணும். ஹெட்டிங்க்கு வந்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா, ஹெட்டிங் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா, அடுத்தது வந்து இந்த அண்டுங்கிற கிளாஸ். ஏன்னா அந்த அண்டுங்கிற கிளாஸ் அப்படின்றது 2 கிளாஸா பிரியும். கிளாஸ் அதாவது வந்து மேல ஒரு கேள்வி கீழே ஒரு கேள்வி. ஏன்னா அண்டுனாலே அதுதானே. இதெல்லாம் பார்க்கணும். அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் எதை பத்தினது, அப்புறம் சம்மரி, அப்புறம் டெய்ல் வேர்டு. ஏன்னா டெய்ல் வேர்டு வச்சுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? டிஃபரன்ஷியேட்டா, லிஸ்ட் அவுட்டா, அனலைஸ், டிஸ்கஸ் எல்லாம் ஒண்ணுதான். அனலைஸ் டிஸ்கஸ்ங்கிற வார்த்தையில வந்து அதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் ஸ்ட்ரக்சரை மாத்த போறது கிடையாது. ஓ ரைட்டு, பெருசா வரல, டிஸ்கஸ் தான் வார்த்தை விட்டுருக்கேன்னா அப்ப பெருசா விட்டுருங்க, அவ்வளவுதான். நீங்க எப்பயும் போல எழுதிட்டு போயிடலாம். அடுத்த ஹெட்டிங்க அங்கேயே எடுத்துக்கலாம். காசஸ், சிக்னிஃபிகன்ஸ், அண்டுங்கிற கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்டுன்னு வந்தாலே அதுக்கப்புறம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஸ்ட்ரக்சரே பண்ணணும். அண்டை விட்டுட்டீங்களே. இங்க என்ன பண்ணீங்க? இங்க வந்து அண்டு த சேலஞ்சஸ், இங்க அண்டை விட்டுட்டீங்க. இங்க அண்டே இல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அனலைஸ் கொடுத்துட்டான். அப்போ ஒரே கேள்வி தான் கேட்டு இருக்கிறான். இங்க என்ன கொடுத்துருக்கான்? சிக்னிஃபிகன்ஸ். இப்ப அங்கேயும் அண்டு இல்ல. குயிலி வந்து தியாகம், அடுத்தது வந்து அவர்களுடைய முக்கியத்துவம். அவ்வளவுதான். 2 ஹெட்டிங். சரி, மறுபடியும் பாருங்க, அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதா? அடுத்து என்ன பார்க்க சொல்லியிருக்கேன்? அடுத்து டெய்ல் வேர்ட் பார்க்க சொல்லியிருக்கேன். டெய்ல் வேர்ட் என்ன? சரியா? அனலைஸ். ஓகே ரைட், டெய்ல் வேர்ட் அனலைஸ் முடிஞ்சு. அடுத்தது என்ன? ஹெட்டிங் என்ன? சாந்தல் மியூட்டினி, முண்டா, கோல். இந்த 3 மியூட்டினி இதுல இருக்கணும். நீங்க எழுதுற ஆன்சர் இருக்கணும். சரியா? அடுத்தது சமூக பொருளாதார சுரண்டல் அப்படின்ற பாயிண்ட் இருக்கணும். சோசியோ எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு இருக்கணும். கல்ச்சரல் ஏலியனேஷன் இந்த பாயிண்ட் இருக்கணும். சமூக பொருளாதார சுரண்டல் இருக்கணும். கலாச்சார அந்நியப்படுதல் அப்படின்ற வார்த்தை இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? காசஸ், காரணிகள்,
அதுக்கப்புறம் முக்கியத்துவம் அப்படின்ற 2 ஹெட்டிங். இது ஹெட்டிங்கா போட்டுருங்க. சரியா? இத ஹெட்டிங்கா போட்டுருங்க. அண்டுங்கிற கிளாஸ் இருக்கா? அண்டுங்கிற கிளாஸ் இருக்கு. அப்ப 2 இருக்கு. அப்ப என்ன உங்க ஹெட்டிங் எப்படி பிரியணும்? காரணி அண்ட் முக்கியத்துவம். அதான கொடுத்துருக்கான். காரணி அண்டு முக்கியத்துவம். சரியா? அப்புறம் சம்மரி என்ன கேட்கறான் இதுல? அடிப்படை என்ன இதுல? புரட்சி, இந்த ட்ரைபல் ரிவோல்ட். ட்ரைபல் ரிவோல்ட் நடந்ததுல முக்கியமான காரணம் என்ன? ஆக்சுவலா என்ன பண்ணாங்க? உள்ள வெளியூர்ல இருந்து வெள்ளக்காரை வந்து நகரங்கள்லாம் கட்டுப்படுத்தத போக காடுகளுக்குள்ள வந்தான். ஃபாரஸ்ட் ஆக்ட்னு போட்டான். இதுக்கு முன்னாடி இருந்த முகலாயர்கள், டெல்லி சுல்தானர்கள்லாம் நகரத்தை ஆட்சி செஞ்சவங்க. அவங்க நகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் தான். அவங்க நகரங்களை தான் உருவாக்குவாங்க. அர்பன் ரூல் அது ஆக்சுவலா. அர்பன் ரூல், அதுக்கப்புறம் ரூல் கிராமங்களை ஆட்சி செஞ்சாங்க. இவங்க வந்து மலைப்பகுதிகளுக்குள்ள போல, ஃபாரஸ்டுக்குள்ளேயே போகல. ஃபாரஸ்டுக்குள்ள போறாங்கன்னா வேட்டையாட போவாங்க, பொழுதுபோக்குக்காக காட்டுக்குள்ள போவாங்க. யாரு? அது வந்து ஒரு போகாத அன்டச்சபிள் ஏரியா. அவங்க வந்து அவங்க செல்ஃப் ரூல விட்டுட்டாங்க. சரியா? எந்த அரசர்களும் இதற்கு முன்னாடி இருந்த முகலாயர்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த டெல்லி சுல்தான்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த குப்தர்களும் சரி, யாருமே ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணல, ரூல் ரூல் எல்லாம் பண்ணல. அது அன்டச்சட் ஏரியா. இதுக்குள்ள போய் என்ன பண்ண போறான் அப்படின்னு, அப்ப அது அங்க இருக்கிற தலைவர்களை செல்ஃப் ரூல் பண்ண விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க செல்ஃப் சஸ்டெயின்டு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அரசரை போய் சந்திச்சு, சரியா எங்களுக்கு இந்த பொக்கிஷன், எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க, பாலம் கட்டுங்க அப்ப நிதியே கேட்க போறது இல்ல. அவங்க கிட்ட வரி வாங்க போறது இல்லை. நான் பழங்குடி மக்களுக்கு நாங்க அரசாங்கம் செலவு பண்ண போறது இல்ல. பழங்குடி மக்கள் கிட்ட இருந்து வரி வாங்க போறது இல்லை. அப்பப்போ அப்படியே காசுனாலும் தேனு, பலகைகள், இந்த மாதிரி அந்த அந்த பழங்குடி மக்களுடைய தலைவர்களை சந்திச்சு அப்பப்போ பார்த்தா போதும். அப்ப சண்டையும் வராது. அவங்களை கண்டுக்காம விட்டுட்டாங்க. அதிகபட்சம் வர்றது இப்ப வேட்டையாடுறதுக்கு தான், உள்ள வந்து பொழுதுபோக்குக்கு தான் வருவாங்க, வேட்டையாடுறதுக்குன்னு சொல்லி வருவாங்க. ஆனா வெள்ளக்காரன் என்ன பண்ணா, அதையும் பிடிக்கணும், அங்க இருக்க சுரண்டல் அப்ப எடுக்கணும், ஃபாரஸ்ட் சட்டங்களை போட்டான். சரியா? அந்த மக்கள் அங்க செல்ஃப் சஸ்டெயின்டா வாழ்ந்துட்டு மக்களே அந்த காட்டுக்குள்ள போகிறது தடை போட்டான். சரியா? அதுக்கப்புறம் இதெல்லாம் மலை பிரதேசமா இருந்ததுனால இவனுக்கு குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல மேல போய் செட்டில் ஆனான். அதுக்கு ட்ரெயினை போட்டான். இவன் போட்ட ட்ரெயினர் ரூட்னால மற்ற மக்கள் இங்கிருந்து அங்க போனாங்க. நம்ம ஊர் மக்கள், ஜமீன்தார்கள், பணம் கொடுக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ், இவங்களும் என்ன பண்ணாங்க, அங்க மேல போனாங்க. சரி, அதனால என்னாச்சு, இப்படி வெளியூர் மக்கள்லாம் வந்து செட்டில் ஆகுறது அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாச்சு. அவங்க திக்யூஸ் அப்படின்னு நினைச்சாங்களா, வெளியூர்காரன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நினைச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, இவங்களுடைய ரைட்ஸ் எல்லாமே குறையுது. இவங்களுடைய வாழ்க்கை உரிமைகள், அவங்களுடைய காட்டுடைய உரிமைகளை, ஏன்டா இது சொந்த ஊரு, என் ஊருக்குள்ள உள்ள போக மாட்டேன்றீங்க, வெளியூர்கார வந்து நம்மளை கட்டுப்படுத்துறான் பாரு அப்படின்ற மாதிரி ஆச்சு. இவங்க வெளியூர்ல வந்து வெள்ளக்காரன் வந்து ரிசோர்ஸஸ் கொள்ளையடிச்சான். வெள்ளக்காரனுடைய ஆதரவாளர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை டாமினேட் பண்ணான். அவங்களுக்கு வந்து வட்டி கொடுத்து நிலத்தை புரிஞ்சு நிலத்துல சொல்ல ஆரம்பிச்சான். நல்லா இருக்கு, இங்க நிலத்தை ஒரு 4 பிளாட் வாங்கி போடுவோம் அப்படி பிளாட் ஆரம்பிச்சான். சோ இந்த டாமினேஷன், இந்த கல்ச்சரல் ஏலியனேஷன், அதான் இந்த வார்த்தை எங்க பாருங்க என்ன கொடுத்துருக்கான், கலாச்சார அந்நியப்படுதல். அவன் கலாச்சார அந்நியப்படுதல் என்ன, அவங்களுடைய சாமி கும்பிடுறது, அவங்களுடைய வாழ்க்கை வேற, நெறிகள் வேற. இங்கிருந்து வந்தவன் என்ன பண்றான், வெளியூர்கார மணி லெண்டர்ஸ், சரியா, வட்டி கொடுக்குறவன் ஜமீன்தார்லாம் வந்துட்டு ஏன் சாமி தான் பெருசு அப்படின்னு சொல்லி அங்க வந்து விஷயங்கள் பண்றது, சரியா, ஹாஸ்பிட்டல்ல கட்டுறது. அவன் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவான், அவன் தாயத்தை கட்டிட்டு வேறு கிளைய வந்து மூலிகை சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். சரி, இவங்க வர்றதுனால அவங்களுக்கு கலாச்சாரம், அவங்க வாழ்க்கை முறையே மாறுது. பிளஸ் சமூக பொருளாதார சுரண்டலும் பண்றாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு வாழ்க்கை போகுது, சமூக போகுது, கலாச்சார போகுது, எல்லாமே அவங்க அந்நியப்படுது. அதனாலதான் அவனை திக்கும் கூப்பிடுறான். அவங்க காண்டானது எதுக்காக தான், சாந்தலோ கோல் மிண்டா எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய என்ன இதுக்கு முன்னாடி இந்த அரசர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கை வைக்கல. ஏன்னா தேவையில்லை, காட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லை, என்ன மெரிசா வரப்போகுது அப்படின்னு சொல்லி, மரப்பலகை தான் வரப்போகுது, கேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சே வெட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. யார் இதுக்கு முன்னாடி அரசர்கள் யாருமே. சரியா? ஆனா இவன் அப்படி பண்ணல. சரியா? சோ இதுதான் ஆச்சு. அப்ப இந்த பாயிண்ட்லாம் நீங்க முக்கியமா எழுதணும். சோசியோ எக்கனாமிக் எக்ஸ்பிளனேஷன், கல்ச்சுரல் எலினேஷன், காசு சிக்னிபிகன்ஸ் ஹெட்டிங் போட்டு கொண்டு போயிருங்க. சரியா? காசு சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு கொண்டு போயிருங்க. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இதுல ட்ரைபல் ரிவோல்ட்,
பாருங்க, சம் ஆஃப் த ரெப்பலியன்ஸ் இன் இவங்களுடைய லோக்கல் ரிசோர்சஸ், அவங்க பிரிட்டிஷோடைய ஆட்சினால இவங்களுடைய ட்ரைபல்ஸோடைய அட்டானமி, சுய ஆட்சியும் அவங்களுடைய ஆதிக்கமும் சரியா வனங்களுடைய ரிசோர்சஸ்ல பெருசா வருது. அண்ட் அட்வான்ட் ஆஃப் த நான் ட்ரைபல் ஏஜென்ட்ஸ், அங்க பழங்குடி மக்கள் அல்லாத பிரிட்டிஷோடைய ஆதரவாளர்கள், அந்த மணி லேண்டர் ஜமீன்தார்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க வர்றதுனால சரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களை வந்து ஏலியன் செய்யப்படுகிறார்கள், அதாவது அந்நியமாக்கப்படுகிறார்கள். அதனால ட்ரைபல் மக்கள் எல்லாருமே இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் 19ஆம் நூற்றாண்டில் பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சு. அதை கடும் கரம் கொண்டு என்ன பண்ணிருக்கான் வெள்ளையர் வந்து அதை அடக்கி இருக்கான். அப்படிப்பட்ட புரட்சிகள் என்னென்ன? கோல் அப்ரைசிங், சாந்தல் புரட்சி, சரியா, அதுக்கப்புறம் முண்டா புரட்சி. கேள்வியில கேட்டிருக்கிறதும் இந்த 3 தான். ஏன்னா ஸ்கூல் புக்ல அது 3 தான் இருக்கு. நீங்க சாந்தல் புரட்சி, முண்டால் புரட்சி, கோல் புரட்சினா என்னன்ற எழுதக்கூடாதீங்க, சரியா? மேபி அப்படி எழுதினாலும் ஒரு வரி போதும். இங்க பாயிண்ட் சமூக பொருளாதார சுரண்டல், கலாச்சார அந்நியப்படுதல், காரணிகள் என்ன, காமன் காஸ் அண்ட் சிக்னிபிகன்ஸ், இதை எழுதணும். அப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும், காரணிகளா பார்த்து எழுதணும். என்ன காரணிகள்? இப்ப 3த்துக்கு காரணிகள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இது 3த்துக்கு காரணி பாருங்க. முண்டா புரட்சிக்கு நடப்பதற்கான காரணிகள் என்ன? இவங்களுடைய காமன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, சரியா? இவங்க வந்து அவங்களுடைய பழங்காலமாக பின்பற்றி வந்த நில வருவாய் முறைக்கு பதிலா இவங்களை அந்த முண்டா மக்களை வந்து ஜகீர்தார், திக்கதார் அப்படின்னு சொல்லி அங்க ஜமீன்தார் முறையை அங்க கொண்டு போய் பண்றான். வருவாய் இவங்க வச்சிருந்தாங்கல்ல வருவாய் முறை, அந்த வருவாய் முறையை கிராமத்துல அந்த பழங்குடி மக்கள்ல போய் அவன் என்ன பண்றான், இம்ப்ளிமெண்ட் பண்றது. இது எங்க சிஸ்டம் இல்லை. இப்போ நம்ம ஊர்ல ஜிஎஸ்டி கொண்டாந்து நமக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு, என்னடா புதுசா ஒரு ஜிஎஸ்டி கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் வந்தது. நாங்க இது வரைக்கும் வரின்றது ப்ராப்பரா கட்டல, எங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ரெவன்யூங்கிறது வேற, நீ புது ரெவன்யூ கொண்டாந்து பிளஸ் அதை கலெக்ட் பண்றதுக்கு புதுசா நபர்களை ஜமீன்தாரி முறையை கிராமம் அங்க கொண்டு வரான். அப்ப இது ஒரு காசு, அது அவங்களுக்கு ஏலியன் ஆகுது, சரியா? அது ஏலியன் ஆகுது. வேற என்ன? அடுத்து பாருங்க, இந்த சாந்தல் புரட்சியில காரணி என்ன பாருங்க, ட்ரைபல் லேண்ட். இங்க பாருங்க, ட்ரைபல் லேண்ட் இவங்களுடைய பழங்குடி மக்களுடைய நிலங்கள் பழங்குடி மக்கள் அல்லாத ஜமீன்தார்களுக்கும் மணி இன்ட்ரெஸ்ட். இதை நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஜமீன்தார் மணி இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாலதான் பிரச்சனை. இது கூடவே போலீஸ் சிஸ்டத்தையும் அங்க கொண்டாடும். அப்ப இந்த பிரச்சனை தட்டி கேட்க போனா போலீஸ் வச்சு தடியடி கொடுப்பாங்க, தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அது அவங்க இந்த மாதிரி வேற ஊருக்காரங்க தான் இவங்க திக்கூஸ், வெளியூருக்காரன் வரான், நம்மள அடிமைப்படுத்த பாக்குறான், நம்மளுடைய நிலங்கள் போகுது அப்படின்றது இங்கே அதான் பிரச்சனை. அடுத்து கோல் அப்ரைசிங் பாருங்க. கோல் அப்ரைசிங்கிறது ராஜா சோட்டநாக்பூருடைய இடங்கள் இருந்தாங்க, கோல் அப்படின்ற மக்கள் இருக்காங்க. இவங்க யாருக்கு எதிரா வரி கலெக்ட் பண்றாங்க, திக்கதார்ஸ்க்கு எதிராக புரட்சி பண்றாங்க, சரியா? வரி கட்ட வந்தவனுக்கு எதிராக வரி வாங்க வந்தவனுக்கு எதிராக புரட்சி பண்றாங்க. பிளஸ் அவங்களுடைய இடங்கள்ல வந்து கொள்ளையடிக்கிறது, தீ வைக்கிறது, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, வரி வாங்க. அப்ப இங்க 3 இடத்துல என்னதான் புரியல உங்களுக்கு? நாங்க கட்டின வரி முறை வேற, நீ வந்து சொல்லக்கூடிய சிஸ்டம் வேற, ஓ சிஸ்டம் எனக்கு ஒத்து வரல. அப்ப இது 3 தான் காரணி. நீங்க கோல் அப்ரைசிங்னா என்ன, சாந்தல் அப்ரைசிங்னா என்னங்கிறது எழுதுறதுக்கு பதிலா 3த்தையும் வச்சு எப்படி எழுதணும்? சரி, இங்க பாருங்க என்னன்னு சொன்னோம், என்னென்ன பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சரியா? அடுத்தது சோசியோ எக்கனாமிக் எக்ஸ்பிளேஷன், கல்ச்சுரல் எலிமினேஷன், அப்புறம் காஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். இந்த 2 பாயிண்ட் இருக்கணும்னு சொன்னேன், அவனே 2 பாயிண்ட் கொடுத்துட்டான். காஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் எழுத போறோம். அப்போ நம்ம போடுற ரைட்டிங்ல, சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைபல் மியூட்டினிஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கிறோம். there are several mutinies, நிறைய புரட்சிகள் நடந்தது. அதாவது இங்க எழுதினோம்லயே இந்த பாயிண்ட், இந்த ஸ்கூல் புக்ல ஒரு வரி இருந்துச்சு இல்லையா, இங்க பார்த்தோமே, இந்த பாயிண்ட், சரியா? அவங்களுடைய அட்டானமி, உள்ளாட்சி அப்படின்றது போயிடுச்சு, அவங்களுடைய லோக்கல் ரிசோர்சஸ், அவங்களுடைய கட்டுப்பாடு போயிடுச்சு. பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னாலையும் நான் ட்ரைபல் பீப்புள், பழங்குடி மக்கள் அல்லாத சில பேர் வந்து வரும் பொழுது எக்கச்சக்க 19ஆம் நூற்றாண்டுல பல்வேறு கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. அதை வந்து கடும் கரங்கள் கொண்டு அமைதி செய்யப்பட்டது அப்படின்றது ஹெட்டிங்கா போட்டுறீங்க. அதுக்கப்புறம் காஸ், சரியா? இந்த காஸ்ல ஒவ்வொன்றையும் சோசியோ எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் போட்டு இங்க பாயிண்ட் எழுதுறீங்க. கோல் மியூட்டினில திக்கதார்ஸ்க்கு எதிராக புரட்சி நடந்தது, சரியா? சாந்தல் கழகத்துல
என்ன நடந்துச்சு? சாந்தர் கழகத்தை வந்து கல்ச்சரல் ஏலியனேஷன். அப்ப இங்க கல்ச்சரல் ஏலியனேஷன் போடுவீங்களா? ரெண்டாவது பாயிண்ட் கல்ச்சர். அதுல வந்து அந்த சாந்தர் கழகத்துல திக்கூஸ் என்று அழைத்தார்கள் அப்படின்ற பாயிண்ட் போட்டு. ஏன்னா இது 2 பாயிண்ட் இருக்கணும். சோசியோ எக்கனாமிக் அதுதான் அவன் கொடுத்துட்டான்ல, அவனே கொடுத்துருக்கான்ல. என்ன கொடுத்துருக்கான்? ட்ரிவன் பை சோசியோ எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் கல்ச்சரல். அப்ப அந்த 2 பாயிண்ட் ஹெட்டிங்கா போட்டு உங்க விஷயத்தை அதுக்குள்ள எழுதுங்க. அதுதான் காமன் காஸ் அண்ட் சிக்னிபிகன்ஸ். கடைசியா இது ரெண்டுத்தையும் எழுதிடுறீங்களா? காரணிகள்ன்ற இடத்துக்குள்ளேயே சமூக பொருளாதார சுரண்டல் மற்றும் கலாச்சார அந்நியப்படுதல் அப்படின்றது எழுதிட்டு அடுத்து ஃபைனலா சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம். ட்ரைபல் ரிவால்ட்டோட சிக்னிபிகன்ஸ் என்னென்ன, எப்படி முடிஞ்சது, எப்படி என்ன முடிஞ்சது, என்ன ஆயிடுச்சு, அதோடைய முக்கியத்துவம் என்ன ஆச்சு அப்படின்றத போட்டு நம்ம எண்ட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். கிளாஸ்ல நடத்தியிருப்பேன், சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ட்ரைபல் ரிவால்ட் நடத்தியிருப்பேன். சரியா? ஸோ பிர்சா முண்டாவுடைய பிகம் அ மார்டர் சிக்னிபிகன்ஸ். பிர்சா முண்டா பத்தி எழுதுங்க. இஸ் நேம் கண்டினியூஸ் டு இன்ஸ்பயர் ட்ரைபல்ஸ் ஆஃப் த ரீஜன். இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா பல பேருக்கு பேர் முண்டா முண்டான்னு தான் வரும். சரியா? ஏன்னா முண்டா மக்கள் தான் அவங்க. பிர்சாங்கிற பேர் நிறைய வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இது இது போல இன்ஸ்பிரேஷன்ஸா இருந்திருக்காங்க. சிக்னிபிகன்ஸ் இந்த மாதிரி ட்ரைபல் ரிவோல்ட் வந்து பிற்கால வரக்கூடிய மக்களுக்கு வந்து புரட்சி செய்வதற்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. அங்க அக்கார்டிங் டு ஒன் கான்க்ளூஷன் என்னது, 50,000 ரெபல்ஸ் கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள். அதுக்கப்புறம் பல இது அடக்குமுறை செய்யப்பட்டுள்ளது. இதை முண்டால வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இவர் வந்து பிர்சா முண்டா வந்து ராணியெல்லாம் கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஞாபகம் இருக்கா? அந்த கதை சொல்லியிருப்பேன் இல்லையா? ராமாயணத்துல வரக்கூடிய ராமாயணத்தெல்லாம் ஒப்பிட்டு பேசியிருப்பார் பிர்சா முண்டா. சரியா? பூமி வந்து கலிகாலத்துல இருக்கு, அதனால நம்ம வந்து நம்ம இவங்களுக்கு எதிராக புரட்சி பண்றது, ராணிக்கு எதிராக புரட்சி பண்றோம். மண்டோதரி, ராணி மண்டோதரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. யாரு? அதுதான் சிக்னிபிகன்ஸ். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ல்டு நாலேஜ் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அவங்க இல்லையா? மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்கிறதா அவர் வந்து காமிச்சிருப்பாரு இல்லையா? ஆமா. ரிபல்ஸ் இன்க்ளூடட் நம்பர் ஆஃப் உமன். ஸோ நீங்க புக்ல இருக்கிறது தான் பாருங்க. நான் தாண்டியே போகல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நம்ம இங்க வரும். தாராளமா இதை படிக்கலாம். ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எழுதின டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டா இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் போலாம். சிவில் அப்ரைசிங்ஸ் அண்ட் பெசன்ட் ரிவோல்ட் ரெண்டுமே இருக்கு. சரியா? பெசன்ட் அதுக்கப்புறம் என்னது, எக்ஸ்பிளாய்டேட்டிவ் லேண்ட் ரெவன்யூ பாலிசி அண்ட் சோஷியல் எக்கனாமிக். அப்ப பாருங்க கீ பாயிண்ட் என்ன, அவங்களோட நில வருவாய் முறை சரியா வரல, பிளஸ் சமூக பொருளாதார டென்ஷன்ஸ், சரியா, துயரங்கள். அதுக்கப்புறம் காஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் திஸ் ரிவர். சேம் அங்க என்ன இது பண்ணீங்களோ அதே தான். நீங்க எந்த விதமான கொஸ்டின் சேஞ்சுமே கிடையாது, சேம் தான். அடுத்தது பாருங்க கடைசி கொஸ்டின். சேம் பாளையக்காரர்களாக செய்யப்பட்ட தொடக்ககால எழுச்சி ஒரு ஒற்றுமை இல்லாம தேசியவாதம் இல்லாம போயிருச்சு. இவங்களோட ரீசன் ஃபார் த ஃபெயிலியர். சரியா? இங்க எந்த அரசர்களுடைய பேரும் சொல்லப்படல. அப்ப நீங்க மேக் பண்ணும்போது பாளையக்காரர்கள் ஏன் புரட்சி பண்ணாங்க அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். அப்ப நம்ம இங்க என்ன சொல்லணும், கர்நாடக போரை சொல்லணும். அட் த எண்ட் ஆஃப் தி கர்நாடிக் வார் இல்லையா, அட் த எண்ட் ஆஃப் தி கர்நாடக போரினுடைய முடிவின் அடிப்படையில் சரியா, இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய நவாபாக இருந்த நவாபை வந்து அவர் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அப்போ வரி வாங்கக்கூடிய உரிமைகளை யாரு கொடுத்துட்டாங்க, வெள்ளக்காரனாகிய அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுவரை பாளையக்காரர்கள் வந்து நவாபிற்கும் சரியா மைசூருடைய ஹெட்டான ஹைதர் அலிக்கும் கொடுத்து கொண்டு வந்தாங்க. சில நபர்கள் சுயாட்சி செய்து கொண்டு வந்தார்கள். சில நபர்கள் சுயாட்சி, யாரு இப்ப சிவகங்கை ராணி எல்லாம் சுயாட்சி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் அ குயின் இல்லையா? அப்படி இருந்தாங்க. அப்போ அப்ப என்னது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கான், சரியா, இதுதான் அவங்க இந்த பிரிட்டிஷோடைய ரெவன்யூ பாலிசிஸ் இங்க கொண்டது தான் அவங்களுடைய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லிடுறீங்க. அண்ட் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிவோல்ட் அப்படின்னு போட்டு ஹெட்டிங் எழுதிக்கலாம். யாரு, வேலுத்தம்பி புரட்சி, வேலுத்தம்பி எங்க கேரளால, சரியா. அதுக்கப்புறம் இங்க பூலித்தேவர், யூசுப் கானுடைய ரெபலியன், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மரு சகோதரர்கள், இவங்கெல்லாம் பாளையக்காரர்களா இருந்து என்ன பண்ணாங்க,
ஆமா, இவங்க வேலுநாச்சியார் மட்டும் பாளையக்காரர் கிடையாது. வேலுநாச்சியார் மட்டும் பாளையக்காரர் கிடையாது. சரியா? அண்ட் காசஸ் என்ன கொடுத்திருக்கான்? காசஸ் ஃபார் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபெயிலியர். ரீசன் ஃபார் த ஃபெயிலியர்ஸ். ரீசன் ஃபார் த ஃபெயிலியர். அப்ப அதுல கீ பாயிண்ட் என்ன? கோஆர்டினேஷன்ங்கிற பாயிண்ட்டும் நேஷனல் அப்பீல்ங்கிற பாயிண்ட்டும், ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படின்ற பாயிண்ட். ஸோ பிரிட்டிஷ் அப்படின்றது இட் இஸ் எ ட்ரெயின்டு யூரோப்பியன் சொல்றது. அவங்க ட்ரெயின்டு யூரோப்பியன், ஐரோப்பிய படைப்பிரிவை சார்ந்தவர்கள். அந்த ட்ரைனிங்ஸ்ல வந்து இந்தியர்களும் இருப்பாங்க. சரியா? இந்தியர்களும் அங்க உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆறு பேருக்கு ஒரு வெள்ளைக்காரன் தான் இருந்தான். 6 பேருக்கு ஒரு வெள்ளைக்காரன் தான் இருந்தான். நம்ம அது பிரிட்டிஷ் 1857 புரட்சியில சொல்லியிருப்பேன் இல்லையா? 6 பேருக்கு ஒரு வெள்ளைக்காரன் தான் இருந்தான். அப்ப இவ்வளவுமே பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு அம்யூனிஷன்ஸ், ஆயுதங்களும் இது வச்சிருக்கிறான். அதுக்கு ஒப்பீடு அளவுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கப்பல்ல வந்து என்ன பண்ண முடியும்? நேவல் பவர் அவனுக்கு இருந்துச்சு. ஈஸிலி அவன் ஆர்மி மொபிலைஸ் பண்ண முடியும். டேங்க்ஸை பயன்படுத்துறான், பீரங்கிகளை பயன்படுத்துறான். சரியா? இதெல்லாம் என்ன பண்றான்? அதுக்கப்புறம் வந்து முக்கியமான படை தளபதிகள் இருந்தாங்க. மேஜர் பேனர் மேன் இருந்தாரா? யாரு? மேஜர் பேனர் இருந்தாரு. ஆமா, கட்டவுனை பயன் இது பண்ணுவாங்க. கலோனல் ஹெரான், இந்த மாதிரி என்னது முக்கியமான திறமையான தளபதிகள் இருந்தாங்க. சரியா? சோ இவர்களை ஒப்பிடும்போது புலிதேவர்கிட்ட என்ன இல்ல? புலிதேவர், கட்டபொம்மன் இவங்களுக்குலாம் வந்து கம்பேரிட்டிவ்லி தே ஹேவ் லெஸ்ஸர் ரிசோர்சஸ் இல்லையா? இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும். நான் இது பிளஸ் சொல்றேன், வெள்ளக்காரன் பிளஸ். இது அப்படியே நீங்க நெகட்டிவா அவங்களுக்கு எழுதணும். கம்பேர் டு தட், இப்போ ஹெரானை ஒப்பிடும்போது, பேனர்மேன் ஒப்பிடும்போது புலிதேவரும் கட்டபொம்மனால் என்ன பண்ண முடியல? அவருடைய திறமை ஸ்கில்ஸுக்கு கம்பேர் பண்ணி they cannot fight. அண்ட் கம்பேர் டு பிரிட்டிஷ் நேவல் பவர், பிரிட்டிஷோடைய கடல் படையை ஒப்பிடும் பொழுது புலிதேவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஊருக்கு தான் அவர் இதா இருந்தாரு. அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை. அடுத்து நேஷனல் அப்பீலா? நேஷனல் அப்பீல். எல்லா அப்ரைசிங்ஸுமே, இங்க இருந்த எல்லா அப்ரைஸுமே பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன்னாலதான் ஏற்பட்டுச்சு. ஒரு பொருளாதார சுரண்டலாலும் வரி கட்டாத இதனாலதான் ஏற்படப்படுச்சு. அப்ப தமிழ்நாட்டில் இருந்த இந்த பாளையக்காரர்களுக்குள்ள வந்து ஒரு தேசிய உணர்வுன்னு ஒண்ணு கிடையாது. சரியா? இவங்களுக்கு முன்னாடி ஒரு அரசர் இருந்தாரு, அவங்களுக்கு அவங்க கரெக்டா கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசா ஒரு அரசர் வர, அவங்க கப்பம் கட்டுறாங்க. வெள்ளக்காரனை கப்பம் கட்ட பிடிக்காத நபர்கள், வெள்ளக்காரனுடைய சுரண்டலுக்கு உட்படாத வீரமான நபர்கள் தான் புரட்சியாக வெடித்தது இல்லையா? சோ அப்போ நேஷனலிசம் கான்செப்டே கிடையாது. சரியா? அது வந்து இது எல்லாமே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் இந்த கிளாஸ் நடத்தும் போது. தீஸ் ஆர் ஆல் கால்ட் ரெஸ்டோரேட்டிவ் ரெபலியன்ஸ். முன்னாடி இருந்த, அதாவது ஞாபகம் அந்த வார்த்தை சொல்லியிருப்போம் பாத்தியா? இது எல்லாமே ரெஸ்டோரேட்டிவ், அதாவது முன்னாடி இவங்க பண்ண புரட்சி எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறணும். 1857 புரட்சி அப்படிதான். அதனால புரட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? சிப்பாய்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரைட்டா போயிட்டு டெல்லிக்கு தான் போனான். வெள்ளைக்காரனை எதிர்த்துட்டு யார்கிட்ட போய் கேட்டான்? டெல்லிக்கு போயிட்டு அங்கிருந்த முகலாய அரசரை நீங்க மறுபடியும் ஆட்சி இப்படிங்கன்னு தான் சொல்றான். வெள்ளைக்காரனுக்கு பதிலா ஆல்ரெடி முன்னாடி இருந்த சிஸ்டம் ஓகே, இப்ப ஜிஎஸ்டி வேண்டாம், அது போல வேட்டு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி. அது சொல்ல புரியுதா? நாங்க வரி கட்டுறோம், ஆனா உன்னுடைய வரி பாலிசி எனக்கு பிடிக்கல. ஓ மூலியமா லாபம் அடையக்கூடிய ஜமீன்தாரி எனக்கு பிடிக்கல. ஆனா ஜமீன்தார்கள் அந்த போலீஸ், நீ கூட அந்த போலீஸ் சிஸ்டம் வந்து எங்களை அடக்குமுறை பண்றான். அதை நீ ஃபாலோ பண்ணலன்னா எதிர்த்த வாய் பேச விடல. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கு இல்லை, எக்ஸ்பிரஷன் இல்லை. பிளஸ் நான் வரி கட்ட முடியல, மழை பெய்யல, வரி கட்ட முடியலன்னா என் நிலத்தையும் பிடிங்க வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் பஞ்சம் வந்துச்சுன்னா எங்கள்கிட்ட வரி கேட்க மாட்டாரு. ஆனா நீ வரி கேட்கிற. கட்ட முடியாத நபர்கள் ஜமீன்தாரி என் நிலப்பத்திரத்தை பிடிங்கி உள்ள வச்சிடறான். புரியுதா? இப்ப இதுதான் அவனுடைய காசே, பிரச்சனையே. ஆனா இவங்க போராட்டம் செய்யறது தோத்து போறதுக்கான காரணம் அவங்க பிரச்சனைக்கு. மதுப்பிரியா அவங்க கடன் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான். இதுக்காக அபிநயாக்கு பிரச்சனையே இல்லை. அபிநயா சண்டைக்கு வரணும். அபிநயாவும் மதுப்பிரியும் இப்ப 2 பேர் புரட்சி செய்ய போறாங்கன்னா அபிநயாக்கும் அதே பிரச்சனை இருந்து வருவாங்க. 2 பேருக்கும் வீடு பத்திரம் போயிருச்சுங்கிறது தான் பிரச்சனை. வெள்ளைக்காரனை எதிர்க்கணுங்கிறதுக்கு எப்படி வெளிநாட்டுக்காரன் இந்தியா வந்து ஆட்சி பண்ணலாங்கிறது பிரச்சனை இல்லை. அப்ப நேஷனலிசம் கான்செப்டே கிடையாதுங்க. தே ஆர் ஆல் ரெஸ்டோரேட்டிவ் ரெபலியன்ஸ். இந்த வார்த்தை நான் கிளாஸ் நடத்தும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பேன். பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும்ங்கிற ஒரு காரணத்திற்காகவும்,
சரியா? அவ்வப்பொழுது நடந்த சுரண்டலை எதிர்த்து நடந்தும், சரிங்களா, நியாயம் அல்லாத நேர்மை அல்லாத வருவாய் முறைகளை நில வருவாய் முறைகளை பயன்படுத்தினதுனாலையும் ஜமீன்தாரும் ஜமீன்தாரும் தரோகாவும், போலீஸ்காரன் பேர் தரோகா அவங்க 2 பேருக்குள்ள கூட்டு சதிகளாலும், சரியா, அநியாய வட்டி கொடுத்து நிலப்பத்திரங்களை பதுக்கிய மணி லெண்டர்ஸ், வட்டிக்கு விடுறவனாலையும், சரிங்களா, பருவகாலம் இல்லாத பொழுது பயிர் தோல்வி அடையும் பொழுது எந்த ஒரு வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கான வரி ஏய்ப்பு, சரியா, அல்லது வரி விலக்கை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்காதனாலையும், இப்போ கடன் கட்டணும்னா கடன் தள்ளுபடி பண்றான். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் கடன் தள்ளுபடி பண்ணா புரட்சி நடக்கும். ஏன் இப்ப நடக்கலையா? பஞ்சாப்ல புரட்சி, விவசாய புரட்சி நடந்துச்சு. இப்பயும் மோடிக்கு எதிராக விவசாய புரட்சி நடந்துச்சுல. என்ன காரணம்? விவசாய சட்டம் கொண்டதுக்கு எதிராக தானே செஞ்சாங்க. இதே போலதான் அப்ப நடந்துச்சு. இப்ப நடந்த விவசாய புரட்சி இந்தியாவுங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நடந்த விவசாய புரட்சி இல்ல, அந்த விவசாய சட்டத்துக்கு எதிராக தான் நடந்துச்சு. இது எப்படியோ அதே போலதான் அந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க கொண்டாந்த ஜமீன்தாரி சட்டம், ரியாத் வாரி, மகள் வாரி, சரியா, இந்த 3 சட்டம் தானே இருந்துச்சப்போ. அந்த சட்டத்துக்கு எதிராக வந்தது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சோ இதை மட்டும் நீங்க எழுதுங்க. இதைதான் அங்க கேள்வி. நான் அந்த கிளாஸ் நடத்தும் போது தெளிவா பண்ணிருப்பேன். ரீசன் ஃபார் தட் ஃபெயிலியர், இந்த 2 ஃபெயிலியர் எழுதி அது கீழே அந்த பாயிண்ட்ஸ், அதாவது அந்த புரட்சியாளர்களுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பண்ணுங்க. என்ன பண்ண, கட்டபொம்மனை மாற்றி விட்டதே, கட்டபொம்மனுக்கு அவருடைய சக இன்னொரு பாளையக்காரரை மாற்றி விட்டாரு. அந்த பாயிண்ட் எழுதுங்க. சரியா? புலிதேவர் எங்க போனாருன்னே தெரியல. அவர் சப்போர்ட் இல்லாம தான் தூத்து போனாரு. அண்ட் யூசுப் கான் ஒரு இந்தியன். ஐ மீன் டெக்னிக்கலி ஹீஸ் இந்தியன், பட் ஹி டசன்ட் ஃபீல் அஸ் an இந்தியன். அவருக்கு தக்க பதவி கொடுக்கல, மதுரையோட நாயக்கராக்கணுங்கிறது அவருடைய எண்ணமா இருந்துச்சு. அவருக்கும் நான் இவ்வளவு பிரச்சனை பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு போஸ்ட் தர மாட்டேன்ற, வெள்ளக்காரன் நான் நிறத்தை வச்சு நீ போஸ்ட் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு எதிராக திரும்பினாரு. அப்ப இவங்க யாருமே இந்தியாக்காக போராட்டம் பண்ணல. அப்படி இருக்கும்போது எப்படி நேஷனல் அப்பீலுங்கிற கான்செப்டே இல்லை. அந்த பாயிண்ட், ஒவ்வொரு புரட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டை எடுத்து அந்த பாயிண்ட் மட்டும் பொறுக்கி இங்க போடுங்கன்ற. நான் சொல்றது புரியுதா? இங்க ஹெட்டிங் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும், நேஷனல் அப்பீல் இல்ல, ஒரு தேசிய கிளர்ச்சிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்ப ஒவ்வொரு போராட்டத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்ட், தேசிய கிளர்ச்சி இல்லாம இருக்க பாயிண்ட் எடுத்து இங்க போடுங்க. டியூரிங் கட்டபொம்மன்ஸ் ரெபல்லியன், சரிங்களா, the lack of national appeal was the main reason that he was pointed out by the அந்த ராஜா. சரியா? அவர் தான் அவர் காட்டி கொடுத்தாரு. thus he was ஆமா, so he was hanged at கயத்தாறு ஹேங் செய்யப்பட்டாரு. சேம் happened with the கொங்கு பெல்ட் உடைய புரட்சியாளராக இருந்த இவரு யாரு, சின்னமலை. ஆமா, சேம். அவரும் யாரால காட்டி கொடுக்கப்பட்டார்? அவரும் காட்டி கொடுத்தா சேர்த்தாங்க. எல்லாருமே காட்டி கொடுத்தா தேசிய. இப்போ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் நேஷனல் அப்பீல். தேசிய இல்ல பணத்தை தானே செய்யறாங்க. இப்ப பணம் இப்போ அப்படி செய்ய மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு தேசிய உணர்வுன்றது நமக்குள்ள இருக்கு இல்லையா? தியேட்டர்ல இப்ப ஜனகணமனை எந்திரிச்சு நிக்கலனாலே சண்டை வந்துருந்தீங்க. சரியா? முதல்ல தியேட்டர்ல ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜனகணமனை தேசிய சாங் படம் போறது முன்னாடி ஜனகணமனை போடணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுல ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கலன்னு பிரச்சனை பண்றாங்க. புரியுதா? இந்த விஷயம் அப்போ இந்த அளவுக்கு நமக்கு பேட்ரியாட்டிசத்தை நம்ம ஊட்டிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ நாடும் இல்ல, பேட்ரியாட்டிசமும் இல்ல. அப்ப இருக்கும்போது எல்லாருமே மோட்டிவேட்டட் வித் மணி, மோட்டிவேட்டட் ஃபார் த ரிசோர்சஸ். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நேஷனல் அப்பீல்ங்கிற கான்செப்டே இருக்காது இல்லையா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு ரெபல்லையுமே என்ன ரீசனோ, வாட் வாஸ் த நேஷனல் லேக் ஆஃப் நேஷனல் அப்பீல் என்னவோ அதை எடுத்து இங்க எழுதுங்க. இந்த மருதூஸ் ரெபல்லியன் இந்த அப்படின்ற மாதிரி எழுதணும். நான் சொல்றது புரியுதா? இந்த புரட்சியில் இது என்னாச்சு, தேசிய ஒரு கொள்கை இல்லாததான் சக நபர்களால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார் அப்படின்னு முடிங்க. இங்க கலோனல் ஹெரான், பேனர்மேன் இவங்களை பத்தி அவன் கோஆர்டினேட்டடா இருக்கான், இவன் கோஆர்டினேட்டடா இல்ல, தோத்து போயிட்டான்.
இவங்கிட்ட ஒரு உணர்வு இருக்கு. பிரிட்டிஷார் அப்படின்றவங்க ஒரு ராணிக்கு கீழே கட்டுப்பட்டு ஒரு நாட்டினுடைய சார்பா வராங்க. இங்க இங்க ஆட்சி செய்யும் போது இங்க கான்செப்ட் வேற, இங்க தேசிய உணர்வுங்கிறது இல்ல. சோ இப்படிதான் வருது. கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எல்லாரும் நல்லா எழுதுறீங்க, இருந்தாலும் அந்த ஐசிங் அப்படின்றத நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஓகே, கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஓகே, குட். காசஸ் அண்ட் இன்சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, காசு இங்கிலீஷ் எடுத்து ஒட்டுக்கா போட்டீங்களா? ஆமாங்க. ம். காரணங்கள் கொடுங்கோன்மை. ஓகே. இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஏரோ மார்க் வந்து கிடையாது, இதுக்கு மைனஸ் போட்டுருவாங்க. இந்த ஏரோ மார்க்கே கிடையாது, இப்படி போட்டுறாதீங்க. இது -0.5 -1 போட்டுருவாங்க. இது கொஞ்சம் எழுத்தை மட்டும் சுருக்குங்க. ஜூலையும் தமிழ் எழுதுமா? ஜூலை. ஓகே சார். பராபட்ச நடைமுறைகளா? இதெல்லாம் வந்து மிலிட்டரி அந்த டைம்ல கிடையாது. லோ சேலரி, ப்ரமோஷன் இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது. சமோ ஓகே, ஃபைன். ஓகே, குட். காசஸ் சிக்னிஃபிகன்ஸ் ரெண்டு எழுதிட்டீங்களா? ஓகே, சூப்பர். காஸ்ட் ஆஃப் அப்ரைசிங் மணி. குட். ஃபோர்ஸ்ஃபுல் எவிக்ஷன் ஃப்ரம் லேண்டு. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸா? ஓகே. கன்வர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். திஸ் ஒன் இஸ் குட். சிக்னிஃபிகன்ஸ். குறைக்கலாம் இல்ல, அதுக்கப்புறம் அந்த நேஷனாலிட்டிஸ்லாம் அவன் பண்ணல, சப்ரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டான். இல்ல ரெவன்யூ ஆக்ஸ்ல எங்க வந்து உங்களுக்கு இது பண்ணாங்க? ஓகே. சிக்னிஃபிகன்ஸ்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சிக்னிஃபிகன்ஸ்னா அந்த செகண்ட் ஹாஃபை பத்தி எழுதுங்க. முக்கியத்துவம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வரலாறுல அப்படின்றது முக்கியத்துவங்கிறது, அதுக்கப்புறம் நடந்த செகண்ட் ஹாஃப் எல்லாமே முக்கியத்துவம் தான். அதாவது இங்க வந்து இவங்க சக்சஸ், நீங்க சிக்னிஃபிகன்ஸை வெற்றின்ற அடிப்படையில பாக்குறீங்க. சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது வெற்றிங்கிற அடிப்படையில், இதனால் நடந்த வெற்றி என்ன, பிளஸ் என்ன, அப்படி இல்லை. சிக்னிஃபிகன்ஸ்க்கு அப்புறம் அடுத்து நடந்த செகண்ட் ஆஃப் காரணி. காஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ்ங்கிற ஒரு ஜோடி போல, லாபம் நஷ்டம்ங்கிற மாதிரி. சரியா? காசுனா எதனால் நடந்துச்சு, அதனால என்ன நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, எதனால், அதனால், எதனால், அதனால் என்ன நடந்துச்சு, அவ்வளவுதான். அதை நீங்க பிளஸ் தான் எழுதணும், இல்ல நெகட்டிவ்ஸ் எழுதலாம். அதனால என்ன நடந்துச்சுங்கிறத சிக்னிஃபிகன்ஸ். புரியுதா? அது முக்கியமா அது அதனால என்ன நடந்தது பிளஸ் அப்படின்னு நீங்க அங்க ஹிஸ்டரிக்குல, இது வந்து ஹிஸ்டரியில சொல்ல வரேன். ஹிஸ்டரியில வரலாறுல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அது நடந்த செகண்ட் ஆஃப் ஸ்டோரியை எழுதிட்டு போயிருங்க. அது பாசிட்டிவா, நீங்க பாசிட்டிவ் இருக்காது. ஏன்னா வரலாறு ஃபுல்லா வெள்ளக்காரன் தான் ஜெயிச்சான், அங்க எப்படி பாசிட்டிவ் வரும்? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? 1857 முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க வரும். வெள்ளூர் கழகத்துடைய முக்கியத்துவம் பார்த்தா என்ன வரும்? ஒண்ணுமே இருக்காதே. புலிதேவருடைய முக்கியத்துவம் என்ன வரும்?
நீங்க அதுக்கப்புறம் நடந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி எழுதுங்க, அவ்வளவுதான். வரலாறுல அங்க என்ன ஒண்ணுமே இருக்காது, எல்லாத்தையும் அவன் வைப் ஆஃப் பண்ணிட்டான். அவங்க ஆள் அட்ரஸே எல்லாம் போயிட்டாங்க, அங்க என்ன எழுதுவீங்க? ஆனா முக்கியத்துவம்னா நீங்க வந்து பிளஸ்ஸா யோசிக்காதீங்க ஹிஸ்டரியில. வாட் ஹேப்பன், வை ஹேப்பன், வாட் ஹேப்பன், அவ்வளவுதான், சிம்பிள். இது ஹிஸ்டரிக்கு ஓகே மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது தெரியாதனாலதான் முழிக்கிறீங்க சார் நான் என்னத்த பிளஸ் எழுதுறது அப்படின்னு. அப்படி இல்ல, அங்க அது வாட் ஹேப்பன்ங்கிறது அங்க சிக்னிபிகன்ஸே. ஓகேவா? இது ஹிஸ்டரிக்கு மட்டும். ஏன்னா இப்பவும் எழுத முடியாது, நீங்க அந்த மாதிரி எழுதவே முடியாது. ஸோ அதனால நீங்க பண்ணுங்க, பாயிண்ட் வராது. நீங்க செகண்ட் ஹாஃப் கதையை ரெண்டா பிரிச்சு எழுதுங்கன்ற, வேற ஒண்ணும் இல்லை. எதனா நடந்துச்சு, என்ன நடந்துச்சுங்கிறத அங்க எழுதிக்க. கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட்டை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நடந்த கதைகளை நீங்க இப்போ சிக்னிஃபிகன்ஸ்ல வந்து வெள்ளூர் கழகத்தை இவர் கில்லஸ்பி அவர் வந்து பண்ணிட்டாரு, இட் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்ற மாதிரி எழுத போறீங்க. ஏன்னா வரலாறு ஃபுல்லாமே வெள்ளக்காரன் வச்சிருக்கான். அவ வெள்ளக்காரனுடைய முக்கியத்துவம் தான் அங்க பார்க்க போறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கு அது நஷ்டம், அவனுக்கு லாபம். அது எல்லா புரட்சியும் தோல்வி தான் அடைஞ்சது. எது வெற்றி அடைந்தது? எந்த வெற்றி அடைந்தது? எந்த வெற்றியும் எந்த புரட்சியுமே எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ரெண்டு, எக்ஸப்ட் ஒன்னு ரெண்டு தான் வேலுநாச்சியார் வெற்றி அடைஞ்சாரு. இருந்தாலும் ஃபைனலா முக்கியத்துவம் தோத்தம் போனாங்க. எந்த புரட்சியும் ஜெயிக்கல, எல்லாமே தோத்த போச்சு. 1857 போய் தோத்த போச்சு. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம புகழ் தான் பாடுறோம். எல்லாம் மனுக்குள்ளதான் போனாங்க, யாரும் ஜெயிக்கல. வெள்ளக்காரன் தான் ஜெயிச்ச, எல்லா கதையிலயும் அவன் தான் ஹீரோ. புரியுதா? நம்ம வேற ஒருத்தன் ஹீரோவா இருக்கிறதுல நம்ம எழுதும் போது அப்ப அப்படி நம்ம அதை பத்தி எழுதுனா பிளஸ் ஹீரோ வெள்ளக்காரன் ஆயிடுவோம். அப்ப நடந்த ஸ்டோரி நீங்க சிக்னிபிகன்ஸா எழுதுங்க. ஓகேவா? இது ஹிஸ்டரியில மட்டும் செய்ய வேண்டிய விஷயம். ரைட், ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? விஷயம் அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாத்திங்க. என்னென்ன சொன்னேன் நானு? சிக்னிஃபிகன்ஸ், அந்த ஃபோக்கஸ், அந்த கொஸ்டின் டீகோடிங் 15 செகண்ட்ஸ் சொன்னேன். let me give you some summary. கொஸ்டின் டீகோடிங் அப்படின்றத பண்ணணும். அதுக்கப்புறம் மைண்ட் ஃப்ரேமிங் அப்படின்றத பண்ணணும். கொஸ்டின் டீகோடிங் பண்ணும் பொழுது மைண்ட் ஃப்ரேமிங் தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். அந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிளாஸ், அண்ட் எங்க இருக்கு அப்படின்றத கிளாஸா பிரிங்க. உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை அதுலயே இருக்கும். அப்புறம் ஹெட்டிங்கும் அதுல இருந்தே எடுத்துக்கங்க. சரியா? இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் காசு அவனே கொடுத்துட்டான், அதை தான் எழுத போறீங்க. அதவே ஹெட்டிங்கா போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம்னு ஒரு ஸ்ட்ரக்சரை போடுங்க. ரைட், பாயிண்ட் இந்த ஹெட்டிங் எப்படி போட்டலாம் அப்படின்றது. இது 15 செகண்ட்ஸ். இது ஒரு இப்போதைக்கு ஒரு 25 செகண்ட்ஸ்க்கு எடுத்துக்கங்க. சரியா? 25 செகண்ட்ஸ் இப்போதைக்கு எடுத்துக்கங்க. பட் இதையும் 15 செகண்ட்குள்ள தான் முடிக்கணும். சரியா? இதுவும் 15. அப்போ டோட்டலா ஒரு 30 செகண்ட்ஸ் ஃபாஸ்டா பண்ண பழகுங்க. 30 செகண்ட்ஸ் ஒரு 45 ஒரு 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 45 செகண்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள முடிச்சுட்டு, சரியா, அதுக்கப்புறம் ஆன்சருக்குள்ள கை வைங்க, பேப்பர்ல கை வைங்க. ஆன்சர் எழுதிட்டு இருக்கும்போது யோசிக்க கூடாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எல்லாத்துலயுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர் குறிப்பு மாதிரி எழுதக்கூடாது. சரியா? கொஸ்டின்ல யார் என்ன கேட்டிருக்கானோ அதுதான் ஹெட்டிங்கா இருக்கணும். நீங்களா ஒரு ஹெட்டிங் போடக்கூடாது. அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கானோ அதுதான் ஹெட்டிங்கா இருந்து அதை வச்சுதான் நீங்க எழுதணும். கிளாஸை மறந்துடாதீங்க. இப்ப பாருங்க, இப்போ அபிநயா சிக்னிபிகன்ஸ் பாயிண்ட் எழுதவே இல்லை, அதுக்குள்ள இது பண்ணிட்டாங்க. சரியா? அதனால அந்த கிளாஸ் என்ன கிளாஸ்னா, இது CLAUSE கிளாஸ். கிளாஸ் அந்த வார்த்தை அந்த சொற்றோட தமிழ்ல சொற்றோட ஒரு சொற்றோட இன்னொரு சொற்றோடையும் பிரிக்கிறதே என்னது? அண்டுங்கிறது, மற்றும்ங்கிறத. அப்ப மற்றும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றும் மற்றும் அந்த மற்றும்ங்கிற விதமா அந்த சொற்றொடரை கரெக்டா டயக்னோஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ். அண்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் நீங்க 5மே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 5மே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஜெயிக்க முடியும். குவான்டிட்டி எந்த அளவுக்கு, குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட குவான்டிட்டி முக்கியம். ரெண்டுத்துல எதை விட்டாலும் ஃபெயிலு. சரியா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், இப்போதைக்கு இந்த டைம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ரூட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ டைமர் 2 டைமர் வச்சுக்கங்க. டைமர் 45 அப்புறம் டைமர் 60 அப்படின்னு 2 டைமர் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் டைமர்ல வந்து டைமர் 45 எவ்வளவு எழுத முடியுதுன்றது பாருங்க. டைமர் 60ல என்ன பண்ணணும், அதுவும் அதான் பண்றீங்க. சரியா? அதை பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஈட்டின்னு ஒண்ணு போட்டு கொஸ்டின்ல என்ன பண்ணணும்,
கொஸ்டின் பேப்பர்ல ஈட்டின் போட்டு எவ்வளவு மார்க் விட்டு எவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கீங்க, எவ்வளவு மார்க்குக்கு. 30 மார்க் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு அது டைம் மேனேஜ் பண்றது கொஞ்சம் ஈஸியா வந்து நீங்க ஒரு ஃபோக்கஸ்டா ஓட முடியும். இங்க 45 மினிட்ஸ் டைம் எடுக்கிறீங்களா, இங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் 15 மினிட்ஸ்ல ரஷ் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. விட்ட ஆன்சர் ரஷ் பண்ணி எழுதிருங்க. அப்ப எப்படி உங்களுக்கு இப்ப நீங்க 2 விஷயத்தை கத்துக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பத்திக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற விஷயத்துல டைமுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதி அந்த குவாலிட்டியை இங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண மாதிரி ஆச்சு, இங்க குவான்டிட்டியை மெயின்டைன் பண்ண மாதிரி ஆச்சு. நீங்க என்ன குவான்டிட்டி இங்க ரஷ் பண்றீங்கனாலே நீங்க வந்து அந்த ஆன்சரை பண்ணிடுறீங்க. பேப்பர் மேனேஜ்மெண்ட், பேஜ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிடுறீங்க 60 மினிட்ஸ்க்குள்ள. அண்ட் இங்க இது பண்றது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அது எழுதுறீங்க இல்லையா, அங்க குவாலிட்டியா பண்றீங்க. அப்ப ரெண்டுத்தையும் ஒட்டுக்க கத்துறீங்க. 2 எசன்ஸ், நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதையும் நேரத்துக்குள்ள தேவையான அளவு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணுங்கிறது 2 விஷயத்துக்குமே பண்றீங்க. அதாவது டைமர் 45, டைமர் 16 நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எனக்கு டைமர் 60 செலக்ட் பண்ணுங்க, டைமர் 45 எனக்கு வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அந்த ரஷ் பண்ணி இந்த ரஷ் பண்ணி எழுதுறீங்கல்ல, அந்த ரஷ் பண்ணி எழுதுறது பிளஸ் ஆல்ரெடி எழுதுனது, அதனால உங்களுக்கு இது 60 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவீங்க. மேலும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த வாட்டி பதில் எழுதியாச்சு, எழுதின பதில மறுபடியும் எழுதுறீங்களே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் முடிப்பீங்க. 2வது விஷயம், ரஷ் பண்றதுனால ரஷ் பண்ணி எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? அதனால உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கத்துப்பீங்க. இன்னும் இது மாதிரி ஒரு 4 டெஸ்ட் பண்ணீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும். அண்ட் இதை நீங்க கிழிச்சு போட்டுருங்க, அது எனக்கு தேவையில்லை. பத்திரமா எடுத்து வச்சுக்க, கிழிச்சு போடுங்க. சென்ஸ் எனக்கு வேண்டான்ற, எனக்கு நீங்க டைமர் 60 தான் எனக்கு சென்ட் பண்ணா போதும். அதுல குறிப்பா இடி மென்ஷன் பண்ணிருக்கணும், எக்ஸ்டெண்டட் டைம்ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கணும். எவ்வளவு மார்க், எவ்வளவு நிமிஷம், எவ்வளவு மார்க்குக்கு. சோ இதை பண்ண ஆரம்பிச்சிருங்க இனிமேல். ஓகேவா? தேங்க்யூ.